ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. சுவாமி ராமானுஷரின் பரமானுகிரகத்தாலும் ஸ்ரீ ஸ்ரீ எத்ராஜஜீய சுவாமியின் நிர்ஹேதுக கிருப்பையாலும் நம்முடைய ஸ்ரீமடத்தில் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருநக்ஷத்திரங்களும் உபன்யாசங்களும் காலக்ஷேபங்களும் மிகவும் கோலாகலமாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த வரிசையில் தற்பொழுது பக்தாமிர்தம் என்ற தலைப்பில் சுவாமி நம்மாழ்வார் திருநக்ஷத்திரத்தை முன்னிட்டு மே மாதம் 14ஆம் தேதி முதல் சிறப்பு உபன்யாசத் தொடர் நடைபெற வேண்டும் என்பது நம் ஜிய சுவாமியின் திருவுள்ளம். அதற்கு அனுகுணமாக நம்முடைய ஸ்ரீமடத்தில் மதுரகவி ஆழ்வார் அருளி செய்த கண்ணினுன் சிறுத்தாம்பு என்ற கிரந்தத்திலிருந்து அனுதினமும் ஒரு பாசுரத்தை பல்வேறு மகனீயர்கள் தினமும் காலை 7:30 மணிக்கு ஆன்லைனில் சாதிக்க இருக்கிறார்கள். ஆஸ்திக அன்பர்கள் அனைவரும் இந்த சிறப்பு உபன்யாசத் தொடரை கேட்டு பயன்பெறுமாறு பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. அருள் கொண்டாடும் அடியவரின் புற அருளினான் அருமறையின் பொருள் அருள் கொண்டு 1000 இன்தமிழ் பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே. அவிதித விஷயாந்தர ஷடாரே உபனிஷதாவகானம் ஆத்திரபோகா அபிஜ குணபதாத்த தேகசேஷி மதுரகவிர் ஹிருதயே மமாவிரஸ்து வேறொன்னன் ஆனறியேன் வேதந்தமிழ் செய்தம் ஆரன் ஷடகோபன் மன்குருகூர் எருங்கள் வாழ்வாமென் நேத்தும் மதுரகவியார் இமை ஆழ்வாரே அவரே அரண். ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய வேவேதாந்த ஆச்சாரியராய் பரமஹம்ச பரிப்ரகாச்சாரியராய் எழுந்தருளிருக்கக்கூடிய எதுகிரி எதிராஜ நாராயண ராமானுஜ ஜீய சுவாமியினுடைய தேனேமரரும் திருவடி தாமரைகளுக்கு அடியனுடைய தண்டவது பிரணாமங்களை தெரிவித்துக் கொண்டு பக்தாமிர்தம் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த தொடரிலே உபன்யாச தொடரிலே கண்ணு சிறுத்தாம்பில் இருக்கக்கூடிய 8வது பாசுரத்தை அடியேன் விண்ணப்பம் பண்ண வேணும், அர்த்தங்களை சொல்ல வேணும் என்று சுவாமியினுடைய நியமனம். நியமனானுகுணமாக யதாமதி இந்த கோட்டியிலே விண்ணப்பம் பண்ணி சத்தவரலாம் என ஆரம்பிக்கிறேன். சியப்பதியான சர்வேஸ்வரனாலே மயற்பர மதிரணம் அருளப்பெற்றவர்கள் ஆழ்வார்கள். அவ்வாழ்வார்களிலே 10 பேரை ஒரு கோட்டியாக கொண்டோம் என்னால் 2 மற்றொரு கோட்டியாக கொள்ள வேணும். பிரதம பருவனிட்டைன்னு சொல்லப்படுகிறதான எம்பெருமானே எல்லாம் அப்படின்னு சொல்லி எம்பெருமானிடத்திலேயே அவனுடைய கல்யாண குணங்களிலேயே அவனை ஈடுபட்டு அவனிடத்திலே பரமானந்தத்தை, மோக்ஷானந்தத்தை, பர்வதத்தை, வைகுந்தத்தை பிரார்த்தித்தது அப்படின்னு சொன்னால் ஆழ்வார்களிலே, அதாவது பொய்கையார் என்ன புதத்தார் பேயார் புகழ்மழிசை ஐயன் அருள்மாறன் சேலர்கோன் துய்யப்பட்டநாத நண்பர்தாள் தூளி நற்பானன் நற்கலியின் ஈதிவரதோடத்து தடைபாமிங்கு அப்படின்னு மாமனினுடைய திருவாக்கின்படி இந்த கிரமத்திலே 10 ஆழ்வார்களும் எம்பெருமானையே கொண்டாடி அவனிடத்திலே பிரார்த்தித்தது அப்படின்னு சொன்னால் அது ஒரு பக்கம். ஆனால் அடியனுடைய ஆச்சாரியரே பெரியாழ்வாருடைய திருக்குமாரத்தின்னு சொல்லப்படுகிறதான ஆண்டாள் நாச்சியார், அதே போல நம்மாழ்வாருடைய சிஷ்யராக எழுந்துள்ளிருந்த மதுரகவி ஆழ்வார், இவர்கள் இருவருமே தன்னுடைய ஆச்சாரியராக, அதாவது ஆண்டாள் சொன்னதுன்னு பார்த்தோம்னா வெள்ளிபுதுவை விட்டு சித்தன் வல்லவரி சிவருவிப்பரேல் அது காண்டுமே என்று சொல்லி தன்னுடைய திருத்தமப்பனாராக இருக்கக்கூடிய பெரியாழ்வாரையே எல்லாமாக கொண்டு, மற்றொரு பக்கம் நம்மாழ்வாருடைய சிஷ்யராக எழுந்துள்ளிருந்த மதுரகவி ஆழ்வார் தேவு மத்தரியேன் குருகூர் நம்பி பாவிரண்டிசபாடி தெரிவனே என்று சொல்லி தெய்வம் என்பது அப்படின்னு சொன்னால் எனக்கு குருகூர் நம்பியை தவிர வேறு யாரும் அருகிலேன் அப்படின்னு சொன்னவர் மதுரகவி ஆழ்வார். அப்போது மதுரகவி ஆழ்வாரும் ஆண்டாளும் ஒரு கோட்டி, அதாவது ஆச்சாரியரே எல்லாம் என்று சொல்லிக்கொண்டு நமக்கு கொடுக்க வேண்டியது ஞானத்தை கொடுத்து ஞானசக்தி விசேஷங்களை எல்லாம் எம்பெருமான் ஒரு பக்கம் நமக்கு சரீரத்து கொடுத்து
எல்லாவற்றையும் கொடுத்து அருள் இருந்தாலுமே கூட ஞானத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதான ஆச்சாரியரே எல்லாம் அவரே நமக்கு மோக்ஷோபாயமாக, அதாவது மோட்சத்துக்கு போவதற்குண்டானதான எல்லாவற்றையும் கொடுத்தருளுகிறார்கள் அப்படிங்கிறதாகத்தான் இந்த மதுரகவிகளுடைய நிலை அப்படின்னு சொல்லுவார்கள். இதைத்தான் மாமுனிகள் தான் தெரிவிக்கிற பொழுது கூட மதுரகவி தன்னிலையை என்று தெரிவித்தார். ஆக மதுரகவியாழ்வார் என்ன திருக்கோளூரிலே அவதரித்ததான மதுரகவியாழ்வார் கண்ணுனு சிறுத்தாம்பு என்று ஆரம்பித்தார். அந்த பிரபந்தத்தில் இருக்கக்கூடிய 11 பாசுரங்கள் அவர் சொல்ல வந்தது என்னவோ, நம்மாழ்வாரை சொல்ல வந்தவர் கண்ணு சிறுத்தாம்பு என்று எம்பெருமானுக்கு இருக்கக்கூடியதான நீர்மையான குணத்திலே ஈடுபட்டு ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லுகிறோம். அப்படி இருக்கக்கூடியதான மதுரகவிகள் அவருக்கு இருக்கக்கூடிய தன்மை என்ன, அவர் ஆரவத்தவர். ஏன்னா ஸ்ரீ ராமாயணம் அப்படின்னு சொல்லும்போது 4, அதாவது ராமாயண புருஷர்கள் என்று சொல்லப்படுகிற 4, அதாவது தசரத சக்கரவர்த்திக்கு 4 திருக்குமாரர்கள். அந்த 4 திருக்குமாரர்களும் 4 அர்த்தங்களை கொடுத்தார்கள் சொல்லுவார்கள். அது எங்கே கண்டோம்? ஏன்னா எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் தானும் அவருக்கு என்ன அந்த அவதாரத்தில் இருக்கக்கூடியதான விசேஷம் என்ன? ஏன்னா பித்ருவாக்கிய பரிபாலனத்தை, ஏன்னா அப்பா சொன்னதை கேட்கணும் அப்படிங்கிற சாமானிய தர்மத்திலே ஈடுபட்டிருந்தார். பார்க்குறோம் 14 ஆண்டுகள் தான் காட்டுக்கு போனானே எம்பெருமான். எதற்காக சென்னான் அப்படின்னா தன்னுடைய தமப்பனார் சொல்லிவிட்டார், கிளம்பிட்டார், அவ்வளோதானே. பித்ருபாக்கிய பரிபாலனம் என்ன அங்கே போனதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் அகத்ய வஜனாது என்று சொல்லி, சுக்ரீவ வஜனாது என்று சொல்லி பலரிடத்திலையும் தான் கேட்டுக்கொண்டு அவர்கள் சொல்லுவதற்கிணங்க தானும் செய்தான் அப்படின்னு பார்த்தா பித்ருவாக்கிய பரிபாலனம் அப்படிங்கிறது ஸ்ரீ ராமாவதாரத்திலே சக்கரவர்த்தி திருமகன் செய்ததான காரியம். இது ஒரு பக்கம். இது சாமான்யமாக இருக்கக்கூடிய தர்மத்தை கொள்ளுகிறோம். மற்றொன்று இளைய பெருமாள், அவருடைய திருத்தம்பியாராக இருக்கக்கூடிய இளைய பெருமாள், அவர் பண்ணது என்ன? ஏன்னா நிருபாதிகமாக இருக்கக்கூடிய சேஷியை ஆசிரியிக்க வேணும் அப்படிங்கிறது இந்த சேஷபூதனுக்கு இருக்கக்கூடிய கர்த்தவியம் அப்படிங்கிறத அவர் புரிந்து கொண்டு, அப்போ நிர்வாதிக சேஷியாக இருக்கக்கூடியவன் சக்கரவர்த்தி திருமகன், அவர் சேஷி. சேஷபூதன் என்று சொல்லப்படுகிறதான இளையபெருமாள் அவர் என்ன பண்ணார்? அவனையே ராமனையே சக்கரவர்த்தி திருமகனையே தன்னுடைய பிராதா, ஜேஷ்ட பிராதான்னு சொல்லப்படுகிறதான அப்படின்னு அவர் நினைச்சாரான்னா நிர்வாதிக சேஷியன்னே நினைத்தார். அப்போ அவர்தான் எனக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுக்க வேணும்னு அவருக்கே அத்தனை கைங்கரியம் பண்ணார். அவருக்கு அத்தனை கைங்கரியத்தையும் அகம்சர்டங்கரிஷாமி என்று சொல்லி அத்தனை கைங்கரியத்தையும் கிஞ்சித்கரித்தது அப்படின்னு சொன்னால் அது விசேஷமான தர்மமாக இளையபெருமாள் செய்து வந்ததுன்னு சொன்னால் அது எவ்வளவு உயர்ந்த கைங்கரியம் என்னால் எல்லாமாக நானே இருக்க வேண்டும். இது நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட தொடர்ந்தது அவரிடத்தை. அவர் காட்டில் தான் ஆறும் இல்லை, தானே எல்லா கைங்கரியத்தையும் பண்ணார்னா, இங்கே பட்டாபிஷேகம் படிக்கும்போது ஒரு பக்கம் சாவரத்தை பிடிச்சிக்கிறார், ஒரு பக்கத்தை வீசத்தை பிடிச்சிக்கிறார், ஒரு பக்கம் அத்தை பிடிச்சிக்கிறார், எல்லாத்தையும் நானே பிடிச்சிப்பேன்டா. மற்றவர்களுக்கு கைங்கரியம் உண்டா இல்லையா என்னால் அப்படி அவர் பழக்கப்பட்டார். அகம் சர்வம் கரிஷாமி என்று எல்லா விதமான கைங்கரியங்களையும் செய்து போக வேண்டும் என்று ஆசைப்பட்டது அப்படின்னது அது இருந்தது. இளையபெருமாளுக்கு இருந்ததான விசேஷமான தர்மம். சரி, அடுத்தது பார்த்தோம்னா பரதாழ்வானை பார்க்கிறோம். அந்த பரதாழ்வான் அவர் என்னன்னா எம்பெருமானுடைய திருவுள்ள உகப்பு என்ன நடக்கிறதோ, அதாவது சேஷி உகந்ததான அடிமையை செய்து போற வேணும். சேஷி உகந்தது, சேஷின்னு சொல்லப்படுகிற எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன், அவன் உகந்ததான அடிமையை செய்ய கடவ வேண்டும். நான் அதை பண்ணுறதுக்கு அடியனுக்கு அந்த கைங்கரியத்தில் அவர் என்ன சொன்னாரோ அதை பண்ணணும். ஏன்னா நாட்டிலே இருன்னு சொல்லி இளையபெருமானிடத்திலே சக்கரவர்த்தி திருமகன் சொன்னார், நீ இங்கே இருப்பா, இங்கே இருந்து கைங்கரியத்தை நாட்டில் இருந்து நாட்டை நடாத்தி கொண்டு போக வேணும்னு சொன்னார். கூட இருந்து எல்லாம் பண்ணணும்னார். மாட்டேன் உனக்கு எல்லாம் நான் கைங்கரியம் நான் தான் பண்ணப்படும் அப்படின்னார். இது ஒரு பக்கம்னா காட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சக்கரவர்த்தி திருமகனே ஒரு சமயத்திலே சொல்லுகிறான், எங்கள் அப்பா மரித்து போனதாக ஒரு நாளும் நினைவில்லை லக்ஷ்மணான்னு சொன்னார். ஏன்னா அப்படி சொல்கிறேனுமா, தோப்பனார் தான் மரித்து விட்டாரே, இதெல்லாம் தான் கைங்கரியங்கள்லாம் நடந்ததே அப்படின்னு சொன்னா. உன்னை வச்சுட்டு போயிருக்கார் பத்தியா, உன்னை என்னோடு கூடவே வைத்திருந்து இத்தனை காரியத்தையும் செய்து போக வேண்டும் என்று கூடவே நீ எனக்கு இருந்து அத்தனை கைங்கரியத்தையும் செய்கிறாயே நான் ஆனந்தப்பட்டிருக்க வேண்டும் என்னால் அத்தனை தூரம்
அவர் சேஷின்னு சொல்லப்படுகிற சக்கரவர்த்தி திருமகனுக்கு சேஷபூதனாக இருக்கக்கூடிய இளையபெருமாள் அத்தனை கைங்கரியத்தையும் செய்து போகணும் அப்படின்னு நினைத்து செய்தாரோ இல்லையோ, பாரித்து செய்தார். ஆனால் நாட்டில் இருன்னு சொன்னபோது இருக்கலை. அதே பரதாழ்வான் அங்கிருந்து வந்தார். வந்துட்டு அண்ணா நீ நாட்டுக்கு வரணும் அப்படின்னு கேட்டபோது கூட இல்லை நீ நாட்டில் இரு, நீ பாரு அந்த நாட்டை நடத்தி கொண்டு இருக்க வேணும், நாட்டை எப்படி நடத்த வேணுமோ, அந்த ராஜ்யத்தை எப்படி பரிபாலனம் பண்ண வேணுமோ அதெல்லாம் நீ பண்ணு என்ன, அதுதான் உனக்கு உகந்தது அப்படின்னு சேஷியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் சொன்னார். அதை அப்படியே சொன்னது அப்படியே கேட்டாரா இல்லையா? அது பரதாழ்வானுக்கு இருக்கக்கூடியதான அப்படி அனுஷ்டானம். அதாவது அண்ணா சொன்னதை அப்படியே செய்யணும், அவர் திருவுள்ள உகப்பு என்னவோ அதை பண்ணணும் அப்படின்னு நினைத்து செய்தவர் பரதாழ்வான்னு சொல்கிறோம். இப்போ இந்த பரம பாகவதனாக இருக்கக்கூடிய பரதாழ்வானை தவிர எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொன்னவர் நான்காமவராக இருக்கக்கூடிய சத்ருகனாழ்வான். இந்த சத்ருகனாழ்வானுக்கு அத்தனை ஏத்திரம். அதாவது என்ன சொல்கிறோம், சத்ருகனாழ்வானை சொல்கிற போது, அதாவது ராமானுஜர் தன்னுடைய காலக்ஷேப கோட்டியிலே சாதிக்கும் பொழுது அவ்வப்பொழுது சொல்லிகிட்டே இருப்பாரான். ராமனத்தவர மத்தொன்னறியாத, பரதனத்தவர மத்தொன்னறியாத, சத்ருகனாழ்வானத்தவர மத்தொன்னறியாதவர்களாக நாம் இருத்தல் வேண்டும்னு சொல்லுவாரான். அப்படின்னா பரம பாகவதனாக இருக்கக்கூடிய, ஏன்னா பகவத் சேஷத்தத்திலே இருக்கக்கூடிய காட்டை எது அப்படின்னா ததீய சேஷத்தம்னு சொல்ல முடியும். இந்த ததீய சேஷத்திலேயே உண்ணி கிடந்தவர் அப்படின்னு சொன்னால் சேஷியினுடைய ஹிருதயத்தில் என்ன ஆசை, அந்த எம்பெருமானுக்கு என்ன ஆசை அதை பண்ணணும் அப்படின்னு நினைத்தவர் பரதாழ்வான். ஆனால் அந்த பரதாழ்வானை தவிர வேற ஒன்று எனக்கு தெரியாது, இவனை அல்லது அறியாது பகவத் சேஷத்திலே ஈடுபட்டு கொண்டிருந்ததுன்னு சொன்னால் அது யாரு? சத்ருகனாழ்வான். அந்த சத்ருகனாழ்வானை போலேதான் மதுர கவிகள். ஏன்னா பரம பாகவதராக எப்படி இருந்தார் நம்மாழ்வார்னா, பரம பாகவதராக எப்படி உண்ணும் சோறு பருகனி தின்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணன் என்று பகூனாம் ஜென்மநாமந்தே ஞானவான்மா பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி சமகாத்மா சுதுர்லபா அப்படின்னு தானே கண்ணன் பெருமான் சொல்லி போந்தான். தானும் தனக்கு இருக்கக்கூடியதான ஆதங்கம் தான் அவதரித்து அவஜானந்தி மாமூடாக எண்ணி சொல்லி போயிருந்தாலும் மற்றொரு இடத்துல பகூனாம் ஜென்மநாமந்தே ஞானவாம்மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி, வாசுதேவன் இருக்கக்கூடிய ஒருவன் இந்த உலகத்திலே உண்டா என்று நாம் தேடி பார்க்கிறோம், அரிது அரிது அப்படின்னு கண்ணன் பெருமானுக்கு தோற்றி அவன் சொல்லியிருந்தானேன்னு சொன்னா அந்த அந்த எண்ணத்தில் இருக்கக்கூடிய திருவுள்ள குறையைத்தானும் தீர்த்து அவதரித்தார்னு சொன்னாது நம்மாழ்வார் இல்லையா? அவர் உண்ணும் சோறாகவே கண்ணனை, பருகு நீராகவே கண்ணனை, தின்னும் வெத்தலையாகவே கண்ணனை, எல்லாம் கண்ணனாகவே நினைத்து பாவித்து அந்த எம்பெருமான தவிர மத்தொன்று தெரியாதுன்னு சொல்லியிருந்தவர் பரம பாகவதராகவன்னோ சுவாமி நம்மாழ்வார் தானம் அவதரித்தார் அப்படின்னு சொல்லுமே. அப்படின்னா ஆதித்ய ராமதிவாகர அச்சுத பானுக்களுக்கு போகாத உள்ளிருள் நீங்கி சோஷியாத பிறவிக்கடல் வத்தி விகசியாத போதில் கமல வளர்ந்தது வகுளபூஷண பாஸ்கரோதயத்திலேன்னு சுவாமி அழிமணவாள பெருமாள் நாயனார் தானும் தெரிவிக்கிறத பார்த்தா அவர் வகுளபூஷண பாஸ்கரோதயம்னு சொல்லப்படுகிற இந்த சூரியன் இருக்கே, இந்த சூரியன் உதித்ததற்கு பின்னாலன்னோ இந்த அதாவது நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நீங்கி போயித்து ஆதித்யன் பிறந்தானே நடந்ததா. அதே போல அதாவது ஆதித்ய ராமதிவாகரன் அவதரித்து போனானே, இந்த உலகத்திலே எல்லா இருட்டெல்லாம் நீங்கித்தா. அதாவது இங்கே இருக்கக்கூடிய இருள் தருமா ஞானம்னு சொல்லுமே, இந்த இருள் தருமா ஞானத்திலே எல்லாம் நீங்கி போயித்தானா தெரியலையே. அச்சுதபானு என்று கடன பெருமான் அவதரித்து போந்தானே, அப்பவே இந்த ஞானத்தில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஞானத்தில் இருக்கக்கூடிய குறையெல்லாம் நீங்கித்தா என்ன இல்லையே, தெரியலையே. ஆனால் நம்மாழ்வார் வகுளபூஷண பாஸ்கரன் என்று சொல்லப்படுகிற நம்மாழ்வார் ஒருவர் அவதரித்தாரே, எல்லாம் நீங்கி போச்சு பாருங்க. எல்லாவற்றையும் இன்னும் சொல்லி போந்தார். அந்த ஆழ்வார் கொடுத்ததான பிரபந்தத்திலே அத்தனை இருக்கும் இல்லையோ, அந்த சாந்தோக்கிய உபனிஷத்திலே சமவேதசாரமாக இருக்கக்கூடியதான இந்த பிரபந்தத்தை கொடுத்து அதில் என்னனோ உபனிஷத் தத்தங்களை எல்லாம் அன்னோ எல்லாருக்குமான தீரோத்தாரனாக இருக்கின்றபடியினால் எல்லாத்தையும் கொடுத்து போனாரோ இல்லையோ, அந்த பெருமை நம்மாழ்வாருக்கு கண்டோ உண்டு. அந்த நம்மாழ்வாரையே எல்லாமாக கொண்டவர்னு சொன்னால் அது யாரு? அது அதாவது மதுர கவிகள்னு சொல்லுகிறோம். ஏன்னா கச்சதாம் மாதுலகுலம் பரதேன அனகா சத்ருக்னோ நித்திய சத்ருக்னஹா நீதஹா பிரீதி புரஸ்கிருதா என்று சத்ருக்னாழ்வானுக்கு தெரிஞ்சதெல்லாம் பரதாழ்வான் பரதாழ்வான் பரதாழ்வான். அவர் என்ன அவனை தவிர மற்றொன்று அவருக்கு தெரியாது. அதனாலே அப்படித்தான் அதனால்தான் சுவாமி எம்பெருமானார் தன்னுடைய காலக்ஷேப கோட்டில் அடிக்கடி சத்ருக்னாழ்வானை போல இருக்கணும்னா மதுரகவி ஆழ்வார் ஒருத்தர் அப்படி உண்டு. அது மாதிரி இருக்கக்கூடியதான மதுரகவி ஆழ்வார் தானும் அனுகிரகித்து போந்ததான இந்த பிரபந்தம்
இந்த பிரபந்தத்தில் 11 பாசுரங்கள்ங்கிறது அனைவருக்கும் தெரிந்தது. அதில் 8வது பாசுரமாக இருக்கக்கூடிய அருள் கொண்டாடும் அடியவர் என்புற அருளினான் அவ்வருமறையின் பொருள் அருள் கொண்டு 1000 இந்தமிழ் பாடினான் அருள் கண்டி இவ்வுலகினில் மிக்கதேங்கிற அதி ஆச்சரியமான பாசுரம். அதாவது ஏன் இந்த பாசுரத்தில் அவர் ஆரம்பிக்கிற பொழுது இந்த உலகினில் மிக்கதேன்னா எம்பெருமான் கொடுத்து போந்ததான அர்த்தங்கள், வேதார்த்தங்களை எல்லாம் எம்பெருமான் கொடுத்து போனான். கீதோபனிஷத்து என்று சொல்லப்படுகிற அர்த்தங்களை எம்பெருமான் கொடுத்து போனான். அது யாருக்குன்னா வேதாதிகாரிகளுக்கு கொடுத்து போனான். வேதமே எல்லாம் அப்படின்னு வேதத்தை கரகண்டவர்கள் இருக்காங்களோ இல்லையோ, அவர்களுக்காக கொடுத்து, வேதாதிகாரிகளுக்காக கொடுத்து போனதுன்னு சொன்னால் அது கீதோபனிஷத்தை எம்பெருமான் தானும் ஒரு வியாஜமாக அங்கே ஒரு யுத்த காலத்தில் அவன் எம்பெருமான் கொடுத்து போனான். அது ஒரு பக்கம்னா, ஆனால் இந்த நமக்கெல்லாம் கொடுத்தது நம்ம போல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமாக ரொம்ப பரம கிருபை விஷயத்தாலே கொடுத்து போந்ததான அவ்வளவு ஆச்சரியமான பிரபந்தம் என்னால் அது திருவாய்மொழின்னு சொல்ல முடியும். அதனால எம்பெருமான காட்டிலும், எம்பெருமான் கொடுத்து போந்த கீதோபனிஷத்தை காட்டிலும், எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய பெருமையை காட்டிலும் யாருக்கு பெருமை ஜாஸ்தி உண்டுன்னா அடியனுடைய நம்மாழ்வாருக்கு உண்டு. அதாவது அடியனுடைய ஆச்சாரியர்னு இருக்காரோ இல்லையா நம்மாழ்வார், அவருக்கு பெருமை அதிகம் உண்டு. ஏனெனில் ரொம்ப பரம கிருப விஷயத்தினாலே அதை கொடுத்து போந்தார். அவர் கீதோபனிஷத்து வேதாதிகாரிகளுக்கு கொடுத்துருக்கலாம், அனதிகாரிகளுக்கும் கொடுத்த பெருமை ஆரச்சேரும். அதிகாரிகள்னு பார்த்தாரா, வேதாதிகாரிகள்னு சொன்னால் அதுக்கு ரொம்ப உயர்ந்த தன்மை எல்லாம் ஒன்றுமோ, வேதத்தை இப்படித்தான் சேவிக்கணும்னு இருக்குது, இப்படித்தான் அர்த்தம் இருக்குது, இந்த நாளில் சேவிக்கணும், இந்த இப்போ செய்யக்கூடாது இப்படின்னு ஏகப்பட்டதான அதற்குன்னு இருக்கக்கூடிய அதுக்குன்னு சில விலக்குகள் உண்டு. இன்னார்தான் சொல்லலாம், அதிகார திரைவன்னிகளை சொல்லலாமே தவிர வேற 6 ஸ்திரீகள் செய்யக்கூடாது அப்படி ஒன்றும் இல்லையே. இப்போ நம்மாழ்வாருடைய பிரபந்தத்தை 6 சேவிக்கலாம்னா எல்லாரும் சேவிக்கலாம். அனதிகாரிகளுக்கும் சேர்த்தன்னோ பரம கிருபையினாலே கொடுத்து போந்ததான பிரபந்தம் திருவாய்மொழின்னு சமவேதசாரமாகவன்னோ நம்மாழ்வாருடைய பிரபந்தத்தை நம்மாழ்வார் கொடுத்து போந்தார் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ எண்டிசை மறியை எம்புகேன், எல்லா திக்கிலையும் 8 பக்கத்துலையும் போய் சொல்லுவேன். அது எப்படி அவருக்கு சொல்ல முடியும்? அவர் ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? எண்டிசை மறியை எம்புகேன் போன பாஷையில் சொல்லியிருக்காரு இல்லையா, எண்டிசை மறியை எம்புகேன் ஒண்டமிழ் ஷடகோபனருடைய, இந்த ஷடகோபனுடைய அருளை போய் சொல்லுவேன். இது எப்போ நடந்ததுன்னா திரிவிக்ரமாவதாரம் நடக்கிற பொழுது, திரிவிக்ரமாவதாரம் பெருமான் பண்ணான். யாருக்காக? ஔதார்யம்னு சொல்லப்படுகிற வல்லன்மையை, இந்த உலகமே என்னோடது அப்படிங்கிறத காமிக்கணும் இல்லையோ. நம்ம நினைச்சுக்கோ ஏதோ அவர்கிட்ட போய் யஜ்யமாடத்தில் போய் யாச்சகம் கேட்டார், இவர் இந்திரனுக்காக வாங்கி கொடுத்தார் அப்படின்னு சொல்லவே தவிர, ஆனால் கொடுத்தார். யாருக்காக கொடுத்தார்னா அவர் இந்திரனுக்காக, ஒரு பிரயோஜனாந்தரவரனாக இருக்கக்கூடிய இந்திரனுக்காக வாங்கி கொடுத்ததுன்னு சொன்னாலுமே கூட அவர் பண்ணது என்ன? இந்த எல்லா லோகத்தையும் அளக்கணும். திரிவிக்ரமாவதாரம் என்ன 3 லோகத்தையும் அளக்கணும்னு சொன்னால் 3 மட்டும் அளந்தா போருமா? பெருமாள் தான் 3 லோகத்தை மட்டும் அளக்கிறேன்னு சொன்னோம்னா அதுக்கப்புறம் வேற யாரான்னு வருவா, அவருடைய பிள்ளையோ அவருடைய பேரனோ வந்து வேற ஏதாவது சண்டை போட்டு எத்தியா ஜெயிச்சு வச்சுருட்டாக்கா அதை திருப்பி கொடுக்கணுங்கிறதா பெருமாள் திரிவிக்ரமாவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றொரு அவதாரம் எடுக்க முடியுமா? திரிவிக்ரமாவதாரம் அதுக்கு மேலே ஒரு அவதாரம்னு பெருமாள் எடுப்பார். ஆனால் அவர் பார்த்தார், இந்த லோகமே என்னோட தானே, இது எல்லாத்தையும் காமிச்சிடுவோமே அப்படின்னு எல்லாருடைய இன்னார் இணையான் என்று சொல்லும்படியாக இல்லாமல், இன்னார் இணையான், இவர் நல்லவர், இவர் கெட்டவர், இவருக்கு மோட்சம் கொடுக்கலாம், இவருக்கு கொடுக்கூடா அப்படின்னு பார்த்தாரா? அதெல்லாம் ஒன்றும் பார்க்கல. எல்லாருக்குமாக சேர்த்துத்தானோ சத்தியலோகம் பர்யந்தனுடைய திருவடியை நீட்டினான். அங்கே போய் அது வரைக்கும் இவ்வளவு தூரம் திரிவிக்ரமாவதாரமாக எம்பெருமான் எடுத்து போந்தானே. எடுத்து போந்த போது ஜாம்பவான் இருந்தார். அவர் சொல்றார், இது இந்த ஜகத்துக்கு பூரா அவன் யாரு? ஜிதம் பகவதா ஜெகது, ஜிதம் பகவதா ஜெகவது என்று ஜிதம் பகவதா, இந்த பகவானுக்கு இவ்வளவு ஏதாவது விஜயம் ஏற்பட்டதுன்னு சொல்லி இந்த சக்கரவாளகிரியை முழுக்க இந்த உலகத்தை பூரா சுற்றி வந்தாராம். 32 தடவை சுற்றி வந்தாராம். அப்படியே பெரிசா அதுதான் மேலையார் சிவர்கள், அதாவது பாஞ்சசினி போல்பட சங்கங்கள் பொய்ப்பாளுடைய சாலப்பெரும்பறையை வெள்ளாண்டு சிப்பாருன்னு திருப்பாவில் சொல்லும்போது சொல்ல இல்லையோ, அங்கே அந்த அதை போய் சுற்றி வந்தாரோ இல்லையோ, அதாவது எல்லா இடத்துலையும் திக்கெல்லாம் போய் அதை எல்லாத்தையும் பறை சாத்திட்டு வந்தாரோ இல்லையோ, அந்த பறையை கொடுக்குறேன் அப்படின்னு அங்கே அர்த்தங்களை பார்க்குறோம். அதே மாதிரி ஜாம்பவான் இந்த லோகத்தை 32 தடவை சுற்றி வந்துட்டு என்ன சொன்னார் அப்படின்னா, எம்பெருமானுக்கு விஜயம் ஏற்பட்டது. என்ன விஜயம்னா 3 லோகத்தை அளக்கணும்னு பார்த்தார், எல்லாத்தையும் சேர்த்து அளந்துட்டார். 7 லோகம் வரைக்கும், சத்தியலோகம் வரைக்கும் அளந்துட்டார். அப்படின்னு பார்த்தபோது அங்கே ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்னா,
எம்பெருமான் அளந்ததுன்னு சொல்லி பார்த்தோமேயானால் அது அவர் பிரயோஜனாந்தரவர்களுக்காக செய்து போந்தது. பிரயோஜனாந்தரவர்கள்னா ஆறு? ஒரு இந்திரன் வந்தான், அவனுக்கு என்ன ராஜ்யம் படுது, ராஜ்யம் போடுத்து திருப்பி கொடுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஐஸ்வர்யார்த்தி, அவனுக்கு அந்த ராஜ்யம் வேணும். அந்த ராஜ்யத்தை பெற வேணும் என்பதற்காக அவன் எம்பெருமானிடத்திலே வந்து பிரார்த்தித்தான். ஒரு அவதாரத்தை எடுத்துட்டு நேர போனார். போய்விட்டு யஜ்யமாடத்துக்கு போனார். மாவலி மூவடினார். உடனே அளந்துட்டார். நிமிஷமே அங்கே கூட இல்லை. இவர் யாருன்னு கேட்டால் ரொம்ப உத்தமன்னா, ஓங்கி வளர்ந்த உத்தமன் பேர்பாடின்னு சொல்ல முடியும். அதமனா, மத்தியமனா, உத்தமனானா, உத்தமன் அப்படின்னு எம்பெருமான புருஷோத்தமன் என்று சொல்லுகிறோம். உலகத்தையே அளந்தபடியினால் ஆறு கேட்காத போதே அவருடைய தலையிலே தன்னுடைய திருவடியை பதித்தானே, இந்த உலகத்தத்தனையும் என்னுடைய சொத்து அப்படின்னு சொல்லி கொண்டு எம்பெருமான் அப்படி ஒரு அவதாரம் எடுத்தானே. அப்போ இவர் 3 தடவை போய் பறையடிச்சார். ஏன்னா யாருக்காகனா பிரயோஜனாந்தரவர்களுக்காக செய்த காரியம் அது. பிரயோஜனாந்தரவர்கள் காரியம் நடந்துருது, இதை நான் செய்கிறேன் அப்படின்னா சாதனமாக, அதை ஒரு வழி, அது ஒரு சாதனமாக பண்ணது. ஆனால் அப்படி பண்ணாரே, அது யாருக்காகனா எம்பெருமானுடைய சக்தி பிரபாவத்தை சொல்லும்படியாக இருந்தது. எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய சக்தி, அந்த சக்தியை சொல்லுவதற்காக, சக்தி பிரபாவத்தை சொல்லுவதற்காக ஏற்பட்டதுன்னு பார்க்குறோம் அங்கே. அதனால அது ஒரு கிருத்திரிம வியாபாரமாக இருந்தது. எம்பெருமான் பண்ணது சிறு குரலாய் ஒரு குரல் இருபடி, அதாவது ஒரு குரலாய் இருநிலம் மூவடி மண் வேண்டின்னு ஆழ்வார் தெரிவித்தாரே. அது காழிச்சீராம விண்ணகரம் சேர்வினீரேன்னு ஆழ்வாருடைய திருவாக்கு இல்லையோ. அவர் தாட்டாளனாக பெருமான் அங்கே சேவை சாதிக்கிறான். ஏன் உலகளந்த பெருமானாக, அதாவது ஆயனாகத்தானும் திருக்கோவலூரிலே எம்பெருமான் அதாவது சேவை சாதிக்கிறான்னா, இதெல்லாம் நின்னான் இருந்தான் கிடந்தான் நடந்தான் மாமலையாவது நீர்மலையேன்னு எல்லா இடங்கள்லையும் எம்பெருமான் திருவிக்கிரமாவதாரமாக தானும் திருவிக்கிரமனாக எம்பெருமான் சேவை சாதிக்கிறான் உலகளந்த பெருமானாக அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு கிருத்திரிமனாக தான் சிறு குரலாக வந்து பெரிய திருப்படியை வச்சு அளந்துட்டா. அப்போ இதுக்கு வித்தியாசம் இருக்குது. வித்தியாசம்னா முதல்ல ஒன்று பார்த்தோம்னா அது பண்ணது பிரயோஜனாந்தவர்களுக்காக, ரெண்டாவது பார்த்தோம்னா ஒரு கிருத்திரிம வியாபாரமாக பார்த்தது, மற்றொன்று பார்த்தோம்னா இது ஈஸ்வரனுடைய சக்தி பிரபாவத்தை சொல்ல வந்தது. ஆனால் எண்டு செய்மறிய எம்புகேன்னு சொன்னதான ஆழ்வார போய் சொல்கிறவேன்னா அது ஆழ்வாருடைய பாசுரம் எப்படி வந்ததுன்னா அது கிருபா பிரபாவம், ஆழ்வாருடைய கிருபை. அந்த ஆழ்வாருடைய கிருபா பிரபாவத்தை சொல்ல வந்தது தான் எண்டிசையும் அரிய எம்புகே. எல்லா திக்கிலையும் போய் சொல்ல போகிறேன். ஏன்னா அவ்வளவு கிருபை கொண்டிருக்கார் நமக்கு. ஆழ்வாருடைய கிருபை அவருடைய பிரபந்தத்தை ஒன்று விடலையே. சித்தென்ன அச்சித்தென்ன ஈஸ்வர தத்தத்திரயங்கள் என்ன இதெல்லாம் கபலீகரிக்கும்படியாக வந்தோம் ஆழ்வாருடைய பிரபந்தம். எல்லாத்தையும் இஷ்யத்துன்னு சொல்லியிருக்கார் அவர். என் அவா அதனில் பெரிய என் அவா அறச்சூழ்ந்தாயேன்னு கடைசியாக முடிக்கிறாரோ இல்லையோ. அதை விட என்னது அப்படின்னா நான் பெரிய நீ பெரிய என்பதனை யார் அறிவார் அப்படின்னு ஆழ்வார் தெரிவித்தாரே. அது மாதிரி நான் இந்த உலகத்தை எல்லாத்தையும் நீ வச்சுட்டு உன்னையே நான் தாங்கிட்டு இருக்கேன் இல்லையோ. அதனால யான் பெரிய நீ பெரிய என்பதனை யார் அறிவார் அப்படின்னு ஆழ்வார் தெரிவித்தாரோ இல்லையோ. அப்படி கொள்ளணும்னா அவருடைய பிரபாவம் கிருபா பிரபாவம், ஆழ்வாருடைய பிரபாவம் கிருபா பிரபாவமாக அவர் பண்ணது. நம்மெல்லாம் ஆறு அடியவர்கள்னு சொல்லவே அவர்கள்லாம் ஆறுனா அனன்ய பிரயோஜனர்கள். அவர்களுக்கு பிரயோஜனாந்தரவர்கள் அங்கே தேவர்களாக இருக்கலாம், அவர் ஒரு இந்திரலோகத்தை வேணுங்கிறதுக்காக பிரார்த்திச்சிருக்கலாம் இதுவரை. ஆனால் இங்கே இவர்கள் கேட்டதோ எதை கேட்டிருக்கா அப்படின்னா அனன்ய பிரயோஜனர்களா, வேற எதுவும் கேட்கலையே. எதுக்காக? பகவது பக்தி பிரபாவம் மாத்திரம், பகவானை தவிர மற்றொன்ன கேட்கலையே. அப்ப அப்படி சொன்னதாக இருக்கக்கூடியது இது அகிருத்திரிம பிரபாவமாக, அகிருத்திரிம வியாபாரம். எம்பெருமான் பண்ணது சிறுகுரலாக வந்தான், பெரியவனாகத்தானும் கிருத்திரிம வியாபாரம் பண்ணினான். ஆனால் இங்கே அப்படியானா ஆழ்வார் சொன்னது அப்படியே 100க்கு 100 அவர் என்ன சொன்னாரோ அது அப்படித்தான். அவர் திருப்புலி ஆழ்வாரை விட்டு அகன்றவராக தெரியவில்லை. அங்கிருந்து கொண்டே அத்தனை பிரபந்தையும் உள்ளது உள்ளவாறு அத்தனையும் சொல்லி போந்தாரேன்னு சொன்னால் அவருடைய அதாவது அக்கிருத்திரிம வியாபாரமாக இருந்ததுன்னு சொன்னால் இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. பகவான் திருவிக்கிரமாவதாரம் எடுத்ததுக்கும் எம்பெருமான் இங்கே அதாவது எண்டிசி மரிய எம்புகேன்னு சொன்னதுக்கும் ரெண்டுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்கு. அதை சொல்லித்தான் தானும் அவதாரிகையிலே வைக்கிறார்கள். சிதன்ன அச்சித்தன்ன ஈஸ்வர தத்தத்திரயங்களை கபலீகரித்திருக்கைன்னு சொல்லும்படியாக வந்தோம் ஆழ்வார். அத்தனையும் நமக்கு சித்துன்னு சொல்லப்படுகிற ஞானம் இருக்கக்கூடியதா, அச்சித்துன்னு சொல்லப்படுகிறதான ஜடப்பொருள்களாக ஈஸ்வர தத்தத்திரயங்களை எல்லாத்தையும் ஒன்று விடாம அத்தனையும் சொல்லி முடிச்சாரோ இல்லையோ. ஆகையினாலே அதனால என்ன பண்ண போறோம் இப்போ அதுக்கு மேற்கொண்டுதான் இதான் அவதாரிகைன்னு சொன்னா மேல சொல்றா அருள் கொண்டாடும் அடியவரின்புற. அருள் கொண்டு
என்று அருள் கொண்டாடும் அடியவர் என்பவர்கள். இந்த அடியவர்கள்லாம் எப்பேற்பட்ட அடியவர்கள்னா அனன்ய பிரயோஜன. ஏன்னா வேத ரகசியத்தை வெளியிட்டதான எம்பெருமானை காட்டிலும், எப்படி வேத ரகசியத்தை வெளியிட்டதான எம்பெருமானை காட்டிலும், வேத ரகசியம் வேதம் இருக்கு, அதனுடைய உபனிஷத்துக்கள் இருக்கு, உபனிஷத்துக்கள் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் இருக்கு, இதெல்லாம் வெளியிட்டது எம்பெருமான் பகவத் கீதோபனிஷ ஆச்சாரியனாக, பகவத் கீதோபனிஷதாச்சாரியனாக. கீதை உபனிஷத்து, அந்த உபனிஷத்தர்த்தங்களை சொன்னது எம்பெருமான். கீதோபனிஷதாச்சாரியனாக எம்பெருமான் வேத ரகசியத்தை வெளியிட்டதை காட்டிலும் உயர்ந்தது எது? ஏன்னா மிக்கதே. எது மிக்கதே? ஏன்னா ஆழ்வார் அருளி செய்திருக்கிறதான இந்த பிரபந்தம் இருக்கே, திருவாய்மொழி அருளி செய்ததான ஆழ்வாருடைய பிரபந்தம் இருக்கே, அவருடைய கிருபை இருக்கே, அது அதை காட்டிலும் பெருசு. வச்சுக்கலாமா? நம்ம எல்லாம் சொல்லுவோம் இல்லையோ, இதை காட்டிலும் இது பெருசு அப்படின்னா இந்த பக்கம் அப்படி மேலே வச்சுருட்டோம்னா, ஆழ்வாரை பார்த்தோம்னா இவ்வளவு பெருமாளே நீ பெரியவன் தான், ஆனால் உன்னையே நான் தாங்கி கொண்டிருக்கேனோ இல்லையோ, அதனால உன்னை விட நான் பெரியவன் தெரியுமா அப்படின்னா, இவர் ஆழ்வாருடைய திருவாய்மொழி அருளி செய்தாரே ஆழ்வார், இந்த ஆழ்வாருடைய பிரபாவம் எம்பெருமானுடைய பிரபாவத்தை காட்டிலும் உயர்ந்ததாக உள்ளது அப்படின்னு தான் இங்க ஆரம்பிக்கிறார். அவதாரியிலே ஆரம்பித்து இப்ப சொல்ற அருள் கொண்டாடும் அடியவர் என்புற. யார் இந்த அடியவர்கள் அப்படின்னா, அருள் கொண்டாடும் அடியவர். எப்பேற்பட்ட அடியவர்கள் அப்படின்னா, ரொம்ப ஆனந்தமாக, அதாவது கேவல பகவத் பிரசாதமே எல்லாம் அப்படின்னு இருக்கக்கூடிய அடியவர்கள். கேவலம் அதாவது யாரோட கிருபை இது எல்லாமே அப்படின்னா, எம்பெருமானுடைய கிருபை மட்டும்தான் இதில். நம்மால் ஏதாவது சாதனாந்தரபரமாக இல்லாமல் ஒரு வார்த்தை சொல்றா, அது என்னத்துக்கு ஹேது? ஏன்னா ஏதோ சில விஷயங்கள் வச்சுருக்கோம், பக்தி, அதாவது ஞான பக்தி வைராக்கியங்கள், கர்ம ஞான பக்தி யோகங்கள்னு சொல்கிறோம். பக்தி யோகம்னு சொல்கிறோம், கர்மயோகம்னு சொல்கிறோம், ஞான யோகம்னு சொல்கிறோம், பக்தி யோகம் சொல்கிறோம். இதெல்லாம் எம்பெருமான அடைவதற்கு இருக்கக்கூடியதான உபாயங்கள். இதெல்லாம் வழிகள் இருக்குது. 5 விதமாக சொல்கிறோம். அர்த்த பஞ்சகத்தில் சுவாமி பிள்ளவலகாரியம் தெரிவிக்கிற பொழுது கூட இதெல்லாம் அதாவது உபாயங்கள், அதையும் 5ஆக சொல்கிறார். கர்மயோகம் என்ன, ஞான யோகம் என்ன, பக்தி யோகம் என்ன, பிரபத்தி யோகம் என்ன, ஆச்சார நிட்டை என்ன, 5 விதம் இருக்கும் இல்லையோ. பஞ்சமோபாய நிட்டைன்னு 5 விதமாக இருக்கக்கூடிய நெட்டைகள் உண்டு. ஆனால் அதில் அது ஒன்று ஒன்றா சொல்லிட்டுருக்கார். அதாவது ஆத்மானுபவம் எப்படி இருக்குது, ஆத்மா விஷயம் எப்படி இருக்குது, அதாவது ஜீவாத்மஸ்வரூபத்துக்கு எத்தனை உண்டு, அதே பரமாத்மஸ்வரூபத்துக்கு எத்தனை உண்டு, அதாவது இதற்கு எத்தனை உண்டு அப்படின்னு ஒன்று ஒன்றா 5 பிரித்து சுவாமி அர்த்த பஞ்சகத்தில் சுவாமி சாய்ச்சிருக்காரு சுவாமி பல்லவலகாரியர். இப்போது இதெல்லாம் கர்மஞான பக்தி யோகங்களை ஒரு உபாயமாக கொண்டு பண்ணுறா. ஆனால் அது மாதிரி அல்ல யார்? இந்த அடியவர்கள். இந்த அடியவர்கள் யார் அப்படின்னா, பகவானுடைய பிரசாதமே, பகவத் பிரசாதமே கிருபையாக, அவன் அனுபவிக்கக்கூடிய அனுபவமே கிருபையாக, பகவத் அனுபவமே ஒரு கிருபையாக. அதை தவிர வேற எதுவும் எதிர்பார்க்கிறார்களா இந்த அடியவர்கள்னா, அவர்கள் வேற எத்தையும் எதிர்பார்க்கல. எத்தை பார்க்குறா அப்படின்னா, பகவானுடைய கிருப்பையை மாத்திரம் எதிர்பார்த்து கொண்டு நின் அருளே புரிந்திருந்தேன்னு ஆழ்வார் தெரிவித்தாரா இல்லையா? பெரிய ஆழ்வாருடைய பாசுரத்தை பார்க்கணும்னா அவர் சொல்றார், சென்னியோங்கு தன் திருவேங்கடமுடையாய் உலகதன்னை வாடனன்ன நம்பி தாமோதரா சதிரா என்னையும் என் உடமையும் உன் சக்கரப்புரி ஒத்திக்கொண்டு நின் அருளே புரிந்திருந்தேன், இது என் திருக்குறிப்பேன்னு ஆழ்வார். நின் அருளே புரிந்திருந்தேன். ஏதோ ஒரு பெருசாக ஒரு ஏரியை வெட்டி வச்சோம், ஏரியை வெட்டி வச்சுட்டு அதில் ஏரியை வெட்டி வைக்க வேண்டியது நம்ம கடமை. ஆனால் அதை பண்ணின பிற்பாடு மழை வருவதும் மழை வராமல் போவதும் நம்மளால் சொல்ல முடியாதுல்லோ. மழை வந்ததுன்னா பொழைச்சோம், ஜலம் கிடைச்சிருத்தோ. மழை வரலன்னா அதுக்காக ஏன் மழை வரலன்னா வெட்டி வச்சேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையோ. ஆனால் அந்த மழை வருவதும் மழை வராமல் போவதும் என்று சொன்னால் அது நம் கையிலே இல்லை. அது மாதிரி எம்பெருமான் நின் அருளே புரிந்திருந்தேன், தேவாளுடைய அருளையே நினைத்து கொண்டிருக்கிறேன். அப்பேற்பட்டதாக இருக்கக்கூடிய சுபாவத்தை படைத்தவர்கள் என்னோ இந்த அடியவர்கள். இந்த அடியவர்கள் அதுவும் அவனதின் அருளை. கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கணிந்துங்கிற பதிகத்தில் 8ஆம் பத்தில் அதில் இருக்கக்கூடியது உணர்வில் உம்பர் ஒருவனை இருத்தி அதுவும் அவனதின் அருளேன்னு சாதித்தார். அதுவும் அவனதின் அருள். ஏதோ ஒன்று நடக்கிறதுன்னு சொன்னால் அதுவும் அவனுடைய இன்னருளாக இருக்க வேணும், என்னோடதில்லை. அது ஸ்வகத ஸ்வீகாரமா அப்படின்னா பரகத ஸ்வீகாரமாக அவன், அதாவது அவன் நமக்கு கொடுக்க வேணும் என்பதாக. இப்போ நம்ம எல்லாம் போகிறோம், பெருமாளை சேவிக்கிறோம்னு சொல்கிறோமே தவிர பெருமான் சேவை கொடுக்க வேணும் இல்லையோ.
அவனை போய் சேவிக்கிறேன்னு நான் எத்தனைப்பட்டி சென்னாலுமே கூட சன்னிதிக்கு போகிறோம், போய் சேவிக்கணும்னு போகிறோம். ஆனால் அங்கே கொடுக்கறது சேவை கொடுப்பதும் கொடுப்பாமல் போவதும் அப்படின்னா அது நமக்கு நம்ம சொல்ல முடியுமானா? போகணும் போகணும் போகணும், அதுதான் கர்த்தவியம் நமக்கு. அதாவது சேஷியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் உகந்திருக்கக்கூடியதான அடிமையை செய்யும்படியான கர்த்தவியம் யாருக்கு? இந்த சேஷபூதனுக்கு. அவன் பண்ணணும். இப்போ விசித்ரா தேக சம்பத்திக்கு ஈஸ்வராய நிவேதித்தும்னு சொல்லி எல்லாம் நமக்கு கர்ணகலேவரங்களை எல்லாம் கொடுத்து வச்சிருக்கான்னா நித்தப்பட பண்ணணும். திருவாராதனம் பண்ணுறதுக்காக அப்படின்னு தனியாக ஏதாவது இந்த சொல்லோட இல்லையோ இந்த சில நிறுவனங்கள் எல்லாம் கொடுக்குறா. அவள் என்ன கொடுப்பார்னா, ஏதோ இது ஒரு பொனன்ஸா, இது ஒரு ஃப்ளெக்ஸி, இது ஒரு ரீஇம்பர்ஸ்மெண்ட், ஏதாவது ஒன்று புதுசாக கொடுக்கலாம், இவாளுக்கு ஒரு அடிஷனலாக இருக்கட்டும் அப்படின்னு ஒரு எம்ப்ளாயிக்காக வெல்ஃபேருக்காக சில இது கொடுக்குறான். அது மாதிரி பெருமாள் இதெல்லாம் இதை என்னென்ன பண்ணியிருக்காங்க, அதுக்காக இவருக்கு தனியாக இது கொடுக்குறேன் அப்படின்னு ஏதாவது உண்டானா அதுவும் அவனதின்னருள்னா அது அவன்தான் ஆனைக்கருளையீந்த கண்ணரான்னு சொன்னாரோ இல்லையோ. எப்படி ஆழ்வார் உம்பரால் அறியாக உடியலார் ஆலைக்காகி செம்புலால் உண்டுவார் முதலவே சீறி வந்தார் நம்பரமாயுண்டு ஆனைக்கு அருளையீந்த கண்ணரா. ஆனைக்கு அன்னு பரமாபதமா ஆபன்னஹா மனசா சிந்தையத் ஹரிம்னு சொல்லி ஹரீன்னு சொல்லி கூட்டபோது எம்பெருமான் தானும் ஓடோடி வந்தான், மடுக்கரையிலே வந்தான், வந்து அவனை ரட்சித்து கொடுத்தான்ங்கிறத பார்க்குறோம். அப்போ எம்பெருமானுடைய அருள் அதுவே நமக்கு கிருபை. அந்த எம்பெருமான் கொடுக்கக்கூடிய அருள் தான் நமக்கு அருள் பெறுவார் அடியார்தம் ஆழியான் என்று இந்த வாட்டாற்றான் அடிவணங்கேன்னு சொல்லி ஆழ்வாருடைய இதே நம்ம ஆழ்வாருடைய திருவாக்குண்டோன்னு அருள் பெறுவார் அடியார்தம் அடியான் என்று திருவாட்டாத்து எம்பெருமானிடத்திலே தானும் பிரார்த்திக்கிறார்னா அந்த அருள் பெறுவார் அடியாராக இருக்கணும். அந்த அடியவர்கள் எப்படி இருக்கான்னா அதாவது பகவானுடைய கிருபை அதுவே பிரசாதம், வேற ஒன்றும் பிரசாதம் இல்லை, அது ஒண்ணுதான் பிரசாதம். அப்படி நின்னோடும் ஒக்க வழிபர அருளினாய் போல் அதில் திருவரங்கத்தான் என்ன ஆழ்வார் திருமாலையில் தொண்டடிப்படி ஆழ்வாருடைய வசனம் நின்னோடும் ஒக்க வழிபட அருளினாய். எப்படி அருள்னா அகம் எப்படி என்ன போல சச்சபூஜ்ய யதாஹ்யம்னு சொல்லுகிறது. கருடம் சொல்ற போது சச்சபூஜ்ய யதாஹ்யம் என்ன போல அவனை பாவித்திருக்க வேணும்னா அந்த அடியவர்கள் அப்பேற்பட்ட அடியவர்கள் அந்த அடியவர்களிடத்திலே நாம எப்போதுமாக ஆனந்தத்தோடு அவர்களிடத்திலே நான் அவருக்கு அடிமைங்கிற எண்ணத்தோடு எப்பொழுதுமாக இருக்க வேணும். அவரிடத்துல போய் ஏதோ அப்படி பண்ணுறார் இது கோபம் அதுக்கா இது குத்தம் குறை அப்படின்னு பார்க்குறோமான்னா அப்படி பார்ப்பதாக தெரியவில்லை. அப்படி உயர்ந்த குணமாக இருக்கக்கூடிய அடியவர்களைத்தான் பகவத் பிரசாதமே கொண்டாடக்கூடியவர்கள் தான் யாரு? இந்த அடியவர்கள், அருள் கொண்டாடும் அடியவர். சரி, இவர்கள் இன்புறன்னு சொல்றமே, எப்பேற்பட்டவர்கள்? இன்புற அந்த அவர்கள் ரொம்ப ஆனந்தமாக அதாவது ரொம்ப பரமானந்தமாக இருக்கக்கூடியதான இந்த அடியவர்கள் அவருக்கு ஆனந்த நிர்பரராக. இந்த ஆசனங்கள்லாம் பண்ணுறோம் இல்லையோ, யோகாபியாசங்கள் அப்படின்னு பண்ணுறோம். சில ஆசனங்கள்லாம் எல்லா ஆசனங்களை பண்ணிட்டு கடைசியாக பண்ண வேண்டியது சில ஆசனங்கள் இருக்குது. இப்போ அதெல்லாம் பண்ணிட்டு கடைசியாக என்ன பண்ணணும்னா சவாசனம்னு ஒன்று பண்ணுவா. கடைசியாக நல்லா காலெல்லாம் எல்லா ஆசனங்களும் பண்ணி முடிச்ச பிற்பாடு ஆரம்பத்திலே சவாசனம் அப்படி சொல்லிட்டு பண்ண முடியாது, அது படுத்துக்கிறதாக போயிடும். அப்படி அல்ல, சவாசனம்னு கடைசியாக எல்லாம் பண்ணிட்டோம்னா எல்லாம் அவனுடைய திருவடியிலே சமர்ப்பிச்சேன். சர்வதர்மான் பரித்யஜன்னு எம்பெருமான் சொன்னானேனா சர்வதர்மான் பரித்யஜ மாமியேகம் சரணம் பிரஜ. கடைசியாக எல்லாத்தையும் கொண்டு பெருமாள் திருவடியில் கொண்டு வந்து சேர்த்தாச்சு. இப்போ எல்லா ஆசனங்களையும் பண்ணிவிடும் பசங்காது, அதாவது இத்த மாத்திரம் இந்த அதாவது எதற்காக சொல்கிறோங்கிறது மாத்திரம் இருக்கணுமே தவிர அதுவே கொடுக்குறதானா அப்படி இல்லை. எல்லா ஆசனங்களையும் பண்ணிட்டு கடைசியாக சவாசனம் என்ன செய்கிறோம், செஞ்சோம்னா அது மற்ற ஆசனங்களை பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு ஆயாசம் ஏற்படுது இல்லையோ, அந்த ஆயாசத்தெல்லாம் போக்கிட்டு நல்ல புத்துணர்வு ஒரு இருந்த சக்தி எல்லாத்தையும் திரும்ப கொடுக்கும் அளவுக்கு ஒரு பரமானந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை அப்படி இருக்கும். இப்போ இந்த அடியவர்கள் எப்பேற்பட்ட அடியவர்கள்னா பகவத் பிரசாதம் தான், அதுதான் எப்போது எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவர்களோ அவர்கள் இன்புறன்னா ஆனந்த நிர்பரராக எல்லாத்தையும் பெருமானுடைய திருவடியில் ஒப்படைச்சிட்டு நிர்பரராக. நமக்கு பயம் உண்டா அப்படின்னா பயமே இல்லையே. அதாவது எப்படி ஆனந்தம் பிரம்மணோ வித்வான்னு சொல்லுதல் உபனிஷத் வாக்கியம். ஆனந்தம் பிரம்மணோ வித்வான்னு சொன்னால் எல்லாத்தையும் அவன் ஒரு நாள் பகவானத்தை பற்றியும் பரபிரம்மத்தை பற்றியும் நினைத்து கொண்டு அவனுடைய கல்யாண குணங்கள் அனுபவமாகவே இருக்கக்கூடிய ஒருவன் அவர் ரொம்ப ஒன்றும் எதுக்கும் பயந்துட மாட்டான். நடக்கும், எல்லாருக்கும் நடக்கக்கூடிய கஷ்டங்கள் அவருக்கு இந்த லோகத்தில் பிறந்தனால இருக்கும். ஆனால் அதற்காக அவன் பயந்து போவனா அப்படின்னா
ஏதோ நடக்கிறது நடந்துட்டு போட்டோம், நடக்கிறது எல்லாம் நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும் அப்படின்னு தான் அவன் ஆனந்த நிர்பரனாக இருக்கக்கூடியவன். அவன் இன்புறுகிறான். அந்த அடியவர் என்புற இது சாதனத்தில் அன்வயம் அன்னிக்கே. சாதனத்திலே சாதனாந்தபரராக இதை பண்ணுறேன், இந்த காரியத்தை பண்ணுறேன், இது நடக்கும், இதை காரியத்தை பண்ணுறேன். சாதனாந்தரத்திலே அன்வயம் அன்றிக்கே. சாதனாந்தரத்தில் ஒரு நாள் அவருக்கு அந்த எண்ணமே வராது. இதை பண்ணால் எனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டோம்னா ஏதோ வியாபாரமே இல்லையா, இதை பண்ணுறேன் பண்ணிவிட்டாக்க எனக்கு இது கிடைச்சிரும் அப்படின்னு செய்ய முடியாது. அது சாதனம் பண்ணாமல் என்ன பண்ணுறான், பகவத் அனுபவமாகவே யாத்திரையா உபதேசங்களை போய் சேவின்னு சொல்லுது. பெருமா ஆழ்வார்கள்லாம் சொல்கிறா, உகந்து அருளின நிலங்களிலே பிரபலனாய் குணானுவ கைங்கரியங்களே போது போக்குன்னுடா. வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் புசித்தும் போக்கினோம் போதுன்னார் ஆழ்வார். அப்போ இந்த உபதேசங்களுக்கெல்லாம் போனேனே, 107 உபதேசம் போய் சேவிங்கிறா, 106 உபதேசங்கள் நில உலகிலே உள்ளது, போய் சேவிக்கலாம் அப்படின்ட்டு போனோம்னா, போயிட்டேன் 106 உபதேசம் சேவிச்சுட்டேன், பெருமாள் எனக்கு மோட்சம் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னம்னா இது என்ன, இதை பண்ணுட்டா இது கிடைச்சிரும்னு சொல்லிட முடியுமா? அது எம்பெருமான் திருவுள்ள, அதாவது சித்தோபாய ஸ்வீகாரமாக எம்பெருமான் திருவுள்ளத்தில் அவன் எப்படியோ, அவன் எப்படி திருவுள்ளம் பத்துகிறானோன்னு சொல்லமா இல்லையா? எல்லாரும் சொல்கிறோம் எம்பெருமான் திருவுள்ளம் பத்திருக்கார், எம்பெருமான் திருவுள்ளம் பத்திருக்கார், ஆச்சாரியன் திருவுள்ளம் பத்திருக்கார், எல்லாம் வாயில சொல்கிறமே தவிர அதை நாம் அனுஷ்டானத்திலே கொண்டு வருகிறோமாங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ அந்த அனுஷ்டானத்தில் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஓரளவு ஏதோ செத்தான். சரி, ஏதோ ஆழ்வார் ஆச்சாரியர்கள் ஸ்ரீசுக்திகளை தெரிந்து கொண்ட பிற்பாடு ஏதோ இத்தனை தூரமாவது நாம் கொஞ்சம் இல்லை, ஒரு 0% ஒரு 10%, ஒரு 15%, ஒரு 10 விழுக்காடு. அப்போ அந்த அடியவர்கள் எப்படி இருக்கணும்னா, இந்த மாதிரி அடியவர்கள் சாதனமாக இல்லாமல் எம்பெருமானுடைய கிருபையாக கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்பது ஆனந்த நிர்பராக இருக்கக்கூடிய அடியவர்கள். அப்ப இதெல்லாம் காட்டில் அருள் கொண்டாடும் அடியவர் என்புற என்ன பண்ணாராம் எம்பெருமான்? அருளினான் அவ்வருமறையின் பொருள். எதை கொடுத்தார்? அருளினான். நம்ம எல்லாருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டுமாக எம்பெருமான் கொடுத்தது வேத ரகசியமாக இருக்கக்கூடிய பிரபந்தம், வேத ரகசியம், உபனிஷத் வாக்கியம். அதை தானே எம்பெருமான் கொடுத்தான். எங்கே கொண்டு கொடுத்தான் அப்படின்னா, அது ஆச்சாரியர்கள் சொல்லுகிற பொழுது இது ஒரு பக்கம் எல்லாத்தையும் அதாவது அருள் கொண்டாடுமடியவர் என்பர் அருளினான் அவ்வருமறையின் பொருள், இது ஒரு பக்கம் சொன்னால் நம்மாழ்வாரையும் சொல்லலாம். மற்றொரு பக்கம் சொல்லணும்னா அருள் கொண்டாடுமடியவர் என்பர் அருளினான் அவ்வருமறையின் பொருள் கண்ணன பெருமான் கீதோ நஞ்சியர் சாதிக்கிற போது அதாவது கீதோபனிஷத் ஆச்சாரியனாக இருக்கக்கூடியவர் அவர் கொடுத்தார், திருவாமிழி கொடுத்தது. அந்த அருள் குண்டு, அந்த கீதோபனிஷத் ஆச்சாரியன் அருள் குண்டு என்ன பண்ணாரா? 1000 இந்த வழிபாடினான். யாரு? நம்ம ஆழ்வார் அந்த கீதாச்சாரியனுடைய அருள் கொண்டே 1000 இந்த வழிபாடினான்னு சொல்லுவோம். அப்படி வேத ரகசியமாக இருக்கக்கூடியதான விஷயத்தை எம்பெருமான் கொடுத்தார். எப்படி கொடுத்தா? பரமசாத்விகர்களுக்கு ரொம்ப வசந்தது என்ன? எப்போதும் பரமசாத்விகர்களாக இருக்கான். அவன் என்ன பண்ணுவா அப்படின்னா, எப்போதும் வேதம், அந்த வேதத்துக்கு நித்தியமாக இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் அவர்களுக்கு எது அப்படின்னா ஐஸ்வர்யம் வேதமாக, நித்தியமான ஐஸ்வர்யமாக பரமசாத்வீகர்களுக்கு இருக்கக்கூடியது என்னன்னா உபனிஷத் வாக்கியங்கள். அந்த வேத ரகசியத்தை தான் எம்பெருமான் கொடுத்தான், கீதையாக பகவத்கீதையாக கொடுத்தான். அப்ப அந்த பரம ரகசியமாக வேதார்த்தத்தை நிருகேதுகமாக இதோபனிஷத் ஆச்சாரியன் கொடுத்தான். ஒரு அர்ஜுனனை வியாஜமாக கொண்டு, அந்த அர்ஜுனனை வியாஜமாக கொண்டு அதில் ஆரம்பித்து கர்மயோகம் என்ன, ஞான யோகம் எல்லாமே அவரே சொன்னார். எல்லாத்தையும் சொன்னார். கர்மயோகம் என்ன, ஞான யோகம் என்ன, பக்தி யோகம் என்ன, சாங்கி யோகம் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டோ கடைசியாக அவர் எல்லாத்தையும் விடுனார். சர்வதர்மான் பரித்யஜமாமேகம் சரணம். சர்வதர்மான் பரித்யஜ எல்லாத்தையும் விட்டுடுனா. எதை போல நான் சவாசனமாக எல்லாத்தையும் விடு, எல்லாத்தையும் விட்டுடு. எதை பத்துனா மாம் ஏகம் சரணம் பிரஜ, என் ஒருவனையே சரணமாக பத்துன்னு சொல்லி முடிச்சார். மாம் ஏகம் சரணம் பிரஜ. நஞ்சீர் சுவாமி தானுங்க. அப்புறம் இது சில பேர் கேட்டா, சுவாமி விடுறது உபாயமா பத்துவது உபாயமா? சரி, சில இதெல்லாம் விடணும்னு சொல்லியிருக்கு. விடுமின் முத்தம் விடு சீதனும் உயிர் வீடுடையான விடு செய்மனே, இது விடுறது உபாயமா? எம்பெருமான பத்தனம். பரித்யஜமாம் ஏகம் சரணம் பிரஜாகம் தாசர்வாபேபிய மோக்ஷயிஷ்யாமி மாசுஜா. சரி, பத்துறது உபாயமா? எம்பெருமான பத்துறது ஏன் சொல்லியிருக்கு? உபனிஷத் வாக்கியங்கள் பிரமாண வாக்கியங்கள்லாம் சொல்லியிருக்கோம். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாஞ்ச பிரயுனோகி தஸ்மை தமதேவம் ஆத்மபுத்தி பிரகாசம் மூக்ஷுர்வை சரணமகம் பிரபத்தியன்னு சொல்லியிருக்கு. அப்போ யார் ஒருத்தன் தன்னுடைய உந்தி கமலத்திலிருந்து பிரமன் தொடக்கமாக இந்த உலகத்தையே சிருஷ்டி பண்ணானோ அவனுடைய திருவடிகளிலே அனுட்டிக்க வேண்டும்.
அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, அதுக்காக சரணாகதி பண்ணுறோம். இந்த சரணாகதி பண்ணிருக்குன்னு சொல்கிறோமேன்னா அந்த எம்பெருமானிடத்தில் பண்ணிட்டு எத்தையானும் எதிர்பார்க்க முடியுமானா குளத்தை வெட்டி வைக்கிற மாதிரி தான், ஏரியை வெட்டி வைக்கிற மாதிரி தான். ஏரி வெட்டி வச்சுட்டு இருக்கணும், மழை பெய்யணும், மழை பெஞ்சால் நல்லது, மழை பெய்யணும், அதற்காக காத்துன்னு தான் இருக்கணும். அதை எல்லாம் பண்ணிட்டோமே இது கொடுத்தே ஆக வேணும் என்று நிர்பந்திக்க முடியுமா என்னால் அது எம்பெருமானிடத்தில் முடியாது. அதுவும் 6 நிரங்குஷ சுவாதந்திரியம் படைத்ததான எம்பெருமானிடத்தில் போய் 6 டேன் கொடுத்தே தீரணும் என்று சொல்ல முடியுமானா அதுவும் அவனது இன்னருளாகத்தான் இருக்குமே தவிர. அப்போ அவனிடத்தில் போய் இப்படி இருக்கக்கூடியதான கீதோபனிஷதாச்சாரியன் தானும் எல்லாத்தையும் சொல்லிடு, மாம் ஏகம் சரணம் பிரஜாகம் துவா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி, எதெல்லாம் மோட்சத்துக்கு போகிறதுக்கு தடையாக இருக்கோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தவிர்த்து கொடுப்போம், என்னை சரணமாக பத்துனா விடுவதும் உபாயமன்னு, பத்துகிற பத்தும் உபாயமன்னு, விடுவித்து கொள்ளுகிற ஈஸ்வரனையும் உபாயம். அப்படின்னா அவன் தான் விடுவிக்கணும், அவனா பத்து வைக்கணும். அவனே விடுவித்து அவனே பத்துவித்துக் கொள்ளுகிறதான ஈஸ்வரனை உபாயம் அப்படின்னு இருக்கணும்னு சொல்லுவார்கள்னா அத்தனை தூரம். ஒரு காட்டில் போனால் கூட, காட்டில் போகும்போது ஏதோ ஒரு விஷயம் ஒரு சாதனமாக, இங்கே நான் போகிறேன் ரொம்ப கட்டமாக இருக்குது அதுக்காக நான் துவயமகாமந்திரத்தை சொல்கிறேன்னு கூட நம்ம பூர்வர்கள் எல்லாம் ஒத்துக்கொள்வதாக தெரியவில்லை. அப்படி கூட இருக்கக்கூடாது. நீ என்ன பண்ணுவோம், இது நீ அதாவது சேவிக்கணுங்கிறதுக்காக சேவினது தவிர இந்த காரணத்தை வைத்து கொண்டு எனக்கு கட்டமாக இருக்குது சேவிக்கிறேன், எனக்கு கட்டமாக இருக்குன்னு செய்கிறேன்னா அதுதான் உயர்ந்த நிலை. அப்படி இருக்கக்கூடிய அடியவர்கள் தான், அவர்கள்லாம் பிரயோஜனாந்தர்வர்களே அல்லர்கள். அதுதானே சொல்கிறோம். இந்த வேதங்கள் அர்த்தத்தை, அந்த வேதங்களினுடைய அர்த்தத்தை ஆழ்வார் கொடுத்தது எப்படி, தீரோத்தாரனாக இருக்கையாலே அவனுடைய கிருபையினாலே கொடுத்தார். அதுதான் அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற அருளினான் அவ்வருமறையின் பொருள். ரொம்ப அரிதாக இருக்கும் எல்லாருக்கும் அந்த வேதங்கள் அப்படின்னு சொன்னால் அது எல்லாத்துக்கும் கிடைச்சிருமானா சிலருக்கு மட்டும்தான் அது அதிகாரங்கள் உண்டு. அவர்கள் மட்டும்தான் அது தெரிஞ்சிக்க முடியும். ஆனால் ஆழ்வார் கொடுத்தது எப்படின்னா நம்ம மேலே இருக்கக்கூடியதான கிருபையினாலே, நம்ம மேலே இருக்கக்கூடிய பரம கிருபை, இவர்கள் எல்லாம் எத்தை பற்றி கொண்டு எம்பெருமானை போய் சேர முடியும் அப்படிங்கிற ஒரு பரம கிருபையினாலே ஆழ்வார் கொடுத்ததான அந்த பாசுரங்கள் அருள் கொண்டாடும் அடியவரின்புற அருளினான் அவ்வருமறையின் பொருள், அந்த மறையினுடைய பொருளை கொடுத்தார். சரி, அருள் கொண்டு 1000 தமிழ் பாடினான். சரி, அந்த கீதாச்சாரியனுடைய அனுகிரகத்தினடியாகத்தான் அருள் கொண்டு 1000 எப்படி பாடினார்னா, அருள் கொண்டு யாருடைய அருள் கொண்டுன்னா எம்பெருமானுடைய ஸ்வபுத்தியாலே சொன்னாரா, தான் ஸ்வபுத்தியாலே சொன்னாரானா மொதல் பாசுரத்தையும் சொல்லிட்டாரோ இல்லையோ, ஸ்வபுத்தியால சொல்லலை. எப்படி அஜ்ஞானத்தை போக்கும்படியாக எம்பெருமான் கொடுத்ததான ஞானத்திலே, ஞானம் எப்படி வந்ததுன்னா உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரரு சுடரடி தொழுது எழியன் மனனே என்ன ஆரம்பத்திலே தெரிவித்தாரா இல்லையா. சொல்ற போதே சர்வேஸ்வரனுக்கு ஒரு கிருதஜதை சொல்லிக்கொண்டே தான் ஆரம்பிக்கிறார். நித்திய சம்சாரியாக இருக்கக்கூடியதான நம்மாழ்வார் தானும் எம்பெருமான் சர்வேஸ்வரன் நிரங்குச சுவாதந்திரியத்தோடு இருக்கக்கூடிய எம்பெருமான் எப்படி பண்ணானா அருளினான், மயர்வரம் அதிநலம் அருளினான். அதுதான் ஆழ்வார்களை சொல்ற போது ஏதோ ஸ்வபுத்தியாலே அவர்கள் இந்த ஞானத்தை சம்பாதித்தார்களானா ஸ்வப்பிரயத்தன லப்தமாக அன்னு மயர்வரம் அதிநலம் அருளப்பெற்றவர்கள் ஆழ்வார்கள். அவன் எம்பெருமானுடைய கிருபையினாலே பூர அவர்கள் மேல விழுந்தது. அந்த ஆழ்வார்கள் என்னோ ஒருத்தர் 4 வேதங்களுக்கு சமமாக ஒரு ஆழ்வார் கொடுத்தார் நம்மாழ்வார். அதாவது ரிக்யஜு சாம அதர்பண வேதங்களுக்கு சமமாகத்தான் திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி 4 பிரபந்தங்களை கொடுத்து மற்றொருத்தர் கொடுக்கிறார். யாரு வேத அங்கங்களுக்கு சமமாகத்தான் அதாவது பெரிய திருமொழி என்ன, திருக்குறுந்தாண்டகம் என்ன, திருவெடுகுத்திருக்கை என்ன, சிறிய திருமடல் என்ன, பெரிய திருமடல் என்ன, திருந்தாண்டகம் என்ன 6 பிரபந்தங்கள் அங்கங்களுக்கு சமமாக. அதைத்தான் வேத அங்கோபாங்கங்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த வேதமாகவும் வேதத்துக்கு அங்கோபாங்கங்களாகவும் இருக்கக்கூடிய இவர்கள் இருவரும் தான். அதுக்காக தான் ராமானுஜாதி ஆரம்பிக்கிறதுலே முதல்ல பூமன்னுமாது பொருந்திய மாறுவன்னு நம்மாழ்வாரை சொல்லி அதுக்கப்புறம் அவருக்கு இவர் எப்படி இருக்கார் அப்படின்னா கள்ளார் ஒழில் தண்டரங்கன் கவலப்பதங்கள் நெஞ்சில் கொள்ளா மனுஷர நீங்கின்னு குறையல் விரானடி கீழ் வில்லாத அன்பனி ராமானுஜன் மிக்க சீலமல்லால்னு 2 பாசுரம், முதல் பாசுரம் 2ஆம் பாசுரம் 2 வேதத்தினுடைய வேதசாரமாக அவரும் வேத அங்கங்களுக்கு சமமாக இவருமன்னோ ஆழ்வார்கள் இருவர்களும் மற்ற எல்லாம் சேர்ந்தோம்னா அங்கோபாங்கங்கள் என்னும் மற்ற பிரபந்தங்கள் எல்லாம் வந்து சேரும். அப்படி அவர்கள் எல்லாம் கொடுத்தது ஸ்வபுத்தியாலே என்ன எப்படி கொடுத்தா அருள் கொண்டு 1000 தமிழ் பாடினான்.
அந்த அருள் கொண்டு எம்பெருமானுடைய மயர்வர மதிநலம் கொடுத்தபடியினாலே மயர்வர மதிநலம் அருளினான் என்று அவர்களுக்கு தனிப்பெருமை உண்டு. நம்மளை போலவா ஆழ்வார்கள் நம்மளை போல இங்கே வந்து அவதரித்திருந்தாலுமே கூட எம்பெருமானுடைய நெருகியதுக்கு கிருப்பை, அந்த கிருப்பை எதனால் ஏற்பட்டதுன்னா, நம்மளும் போகிறோம் அவதாரம் பண்ணுறோம் என்னென்னவோ பண்ணுறோம், பண்ண பக்கத்தில் வரமாட்டேங்கிறானே மானப்பிடிக்க மானவிடுவாரை போலே அப்படின்னு சொல்ல போல தான் அவர்கள் இந்த மனுஷ ஜாதிக்குள்ளவே மனுஷ ஜாதியாக இவர்களை பிறக்க வைக்க வேணும். இங்கேயும் பிறந்திருக்கா, ஆணாகவும் பிறந்திருக்கிறார்கள், பெண்ணாகவும் பிறந்திருக்கிறார்கள், தமிழகத்திலும் அவதரித்திருக்கிறார்கள், மதநாட்டிலும் அவதரித்திருக்கார். அப்படின்னு பார்த்தோம்னா இங்கும் அங்குமா அவதாரங்கள் எல்லாம் அந்த பக்கம் நடந்துருது. ஆழ்வார்களுடைய அவதாரங்கள் பூரா தெற்கு தேசத்திலே திராவிட தேசத்திலே இங்கே நடந்து போச்சு அப்படின்னு சொன்னோம்னா அத்தனை பெருமை எம்பெருமான் பண்ணதான அவர் பண்ணதான கிருபா விசேஷத்தின் வச்சத்தினாலே அன்னோ ஆழ்வார்கள் அவர்கள் மயர்பரமதிநலம் அருளப்பெத்தமையினாலே அவ்வளவு தூரம் நமக்காக நம்ம போல இவர்களெல்லாம் உஜ்ஜீவனம் பெற வேணும் அப்படிங்கிற உயர்ந்த திருவுள்ளத்தோடையதான் அவர்கள் கொடுத்தார்கள். அப்படிதான் ஆழ்வார் கொடுத்திருக்கார். அவர் எப்படி மயர்பர மதிநலத்தை பெற்றபடியினாலே வேதாதிகாரிகளுக்கு உஜ்ஜீவனம்னு பார்த்தோம்னா அது கீதை. வேதாம் படித்தவா தான் செய்ய முடியும். அதாவது நான் 4 விதமான இருக்கக்கூடிய எல்லாரும் அவாவா தெரிஞ்சுக்கலாம். 4 வேதம்னு சொல்கிறோம், 4 வேதங்களையும் சில பேர் தான் தெரிஞ்சுக்க முடியும். எல்லாரும் மிலேச்சனும் பக்தனானாலும் தெரிஞ்சிருக்காளோ இல்லையோ. அப்போது பக்தன் அப்படின்னா என் அடியவன், அந்த அடியவனாரு, அந்த அடியவன் தெரிந்து கொள்ள வேணும். அவனுக்கு வேதாதிகாரிகள் உஜ்ஜீவனத்துக்காக பெருமான் கொடுத்தது கீதை. கீதாச்சாரியன் கொடுத்துட்டா. வேதத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும்னா ரொம்ப வசதி சுவாமி, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி முடியும்னா அதுக்குன்னு அருட்டாரப்படும், அதுக்குன்னு நிறைய அதாவது பிரயத்தனம் பண்ண முடியும். இதெல்லாம் பண்ணிருக்கு. ஆனால் யாருக்காக கொடுத்துருக்காரு அப்படின்னா அனதிகாரிகளுக்கு. யாரு அனதிகாரிகள்லாம்? யாரு? நம்மெல்லாம் தான் அனதிகாரிகள்லாம். நமக்கு அதிகாரம்னு ஏதாவது இருக்கா? இதை சொன்னா இது அப்படின்னா நமக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. ஆனால் அதை தெரிந்து கொள்ளுவதற்காக பரம கிருப்பையால் நமக்கு கொடுத்துருக்காரு. யாருன்னா அதுதான் ஆழ்வாருடைய கிருப்பை. அப்போ யாரு? பெருமாள் உயர்ந்தவரா, ஆழ்வார் உயர்ந்தவரான்னா எப்படி சொல்லணும்? அப்போ ஆழ்வார் அந்த எம்பெருமானுடைய கிருப்பையினாலே அவ்வருள் கொண்டு 1000 இந்த வழிபாடினார். அந்த எம்பெருமானுடைய கிருப்பையினாலே 1000 இந்த வழிபாடினது. ஒரு ஆத்மா உஜ்ஜீவனம் பண்ணணும்னா ஏதோ ஒரு பாட்டு கொடுத்தா போருமே. ஒரு ஆத்மாவுக்கு உஜ்ஜீவனம் பண்ணணும், ஒரு பாட்டு கொடுத்தா போகிறோம். இது என்ன 24,000 படி, அதாவது சதுர்விம்சதி சகசிராணின்னு சொல்லி அந்த உஜ்ஜீவனத்துக்காக வால்மீகி கொடுத்தாரே 24,000 ஸ்லோகம் கொடுத்தார். 24,000 ஸ்லோகங்கிறது 6 காண்டங்கள் 7 காண்டங்கள் சொல்லுங்க. பாலகாண்டம் என்ன, அயோத்தியா காண்டம் என்ன, ஆரண்ய காண்டம் என்ன, அதுக்கப்புறம் கிஷ்கிந்தா காண்டம் என்ன, யுத்த காண்டம் என்ன, உத்தரகாண்டம் என்ன, சுந்தரகாண்டம் நடுவில் இருக்கு. அப்போ இத்தனை காண்டங்களை கொண்டு 24,000 ஸ்லோகங்கள் கொண்டது சதுர்விம்சதி சகசிராணின்னு சொல்கிறோம். அப்போ அவ்வளவு தூரம் ரொம்ப அவ்வளவு கொடுத்துருக்கலாமே. ஆனால் கொடுத்தாரான்னா அவர் கொடுத்தது 700ன்னு சொல்கிறோம். 700 சரியா, 700 கூடவா குறைச்சா தெரியாது. ஆனால் நம்மள்கிட்ட இருக்கிறது இப்போ 700 சொல்கிறோம். அப்படி அவர் கொடுத்தது உபனிஷத் தத்தங்களை கொடுத்தது 700. இவர் பார்த்தார் இன்னும் நல்லா விஸ்தரமாக சொல்லணும், எல்லாத்தையும் சொல்லணும். சித்து என்ன, அச்சித்து என்ன, ஈஸ்வரன் யாரு, அவர் இங்கே இருக்கார், அவருடைய கல்யாண குணங்கள் என்ன, 10 பெருமானுடைய கல்யாண குணங்களை அனுபவித்து அத்தனை தரம் விட்டு விடலையே, ஒன்றும் மிச்சம் விடலையே. ஏதாவது விட்டாரானா ஆழ்வாருடைய திருவாக்குன்னு சொன்னால் அத்தனை உயர்ந்ததோ இல்லையோ, அந்த உயர்ந்த திருவாக்கினாலே கொடுத்ததான அவருடைய பரம கிருபையினாலே கொடுத்ததான அந்த பிரபந்தத்தை அருளினான் அவ்வருமறையின் பொருள். உதூன்னு சொல்லப்படுகிறதான தஸ்ய உதிதி நாம என்னும் எம்பெருமானுடைய அந்த திருநாமம் துணிக்கும்படியாகவன்னோ உயர்வர உயர்நலம் என்று ஆரம்பித்து இப்பத்தறிந்தார் பிறந்தார் உயர்ந்தேன்னு சொல்லும் அளவுக்கும் தான் எல்லாத்தையும் பரபக்தி என்ன பரபக்தி பரஜான பரபக்திங்கிற தசை வரையிலுமே ஆழ்வார் கொடுத்த பிரபந்தங்கள் ஒன்னொன்னும் அக்ஷர லட்சம் அப்படித்தானே கொடுத்திருக்கார். அப்ப அருள் கொண்டாடும் அடியவரின் பொருள் அருளினான் அவ்வருமறையின் பொருள். 1000 இந்த வழிபாடினான், 1000 பாசுரங்கள் 10 10 இந்த வழிபாடினான். அருள் கண்டி. யார் அருள் அப்படின்னா ஈஸ்வரனே சில பேரை கைவிட்டார்பா. ஏன்னா அவர் சொன்னது க்ஷிபாமி, ஏதாவது ஆறான எத்தியாவது பண்ணி நிறைய பாபங்கள்லாம் பண்ணிட்டே இருந்தா பெருமாள் ததாமின்னு சொல்லணும். ஆனால் க்ஷிபாமின்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது? எம்பெருமான் நமக்கு ததாமி என்று சொல்லி இருக்க வேணும். அவன் நமக்கு உனக்கு கொடுக்குறேன், எல்லாத்தையும் கொடுக்குறேன் அப்படின்னு, நான் ஒரு விரதமாக கொள்ளுகிறேன், உனக்கு என்ன வேணுமோ அதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு எம்பெருமான் கொடுக்கணும்.
அதை விட்டுடும். இவன் படுத்துகிற பாடல இவன் பண்ணுற காரியத்துக்கெல்லாம் பெருமாள் க்ஷிபாமின்னு சொல்லி உன்னை தள்ளுறேன் பார் திருப்பி அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையோ. எம்பெருமான் கைவிட்ட ஆத்மாக்களை சேர்த்து ஒருத்தர் நமக்கு கொடுக்கணும்னா அவர் யாருன்னா அதுதான் அருள். யாருடைய அருள்? ஆழ்வாரனுடைய அருள். அருள்கண்டி ஈஸ்வரன் கைவிட்டதான இருக்கக்கூடிய ஆத்மாக்களையும் அவர்களுடைய துர்கதியை கண்டு நமக்கு இருக்கக்கூடிய துர்கதி நம்ம ஒவ்வொருத்தரும் படுற பாடு இவன் பிறந்ததுலேருந்து ஆரம்பித்து கடைசியாக புறண்டு வர்ற வரைக்கும் இவன் படுற பாடு இருக்கே. ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளார்னு ஆழ்வார் தெரிவித்தாரோ இல்லையோ. திருமங்கை ஆழ்வார் தெரிவிக்கிற பொழுது வாடினேன் வாடினார் ஓடினேன் ஓடினார். வாடினேன் வாடி ஆரம்பமே திருமந்திரத்தினுடைய அர்த்தமே துவனிக்கும்படியாக 10 பாசுரங்களில் பெரிய திருமள்ள ஆரம்பமே அப்படிதான். அதாவது தேகமே ஆத்மா அப்படின்னு இவர் யாரா தேகத்தை நிழலே வைத்து ஆத்மாவை வெயிலே ஒத்தார் ஒருவர் முதல்ல. அப்புறம் ஆத்மாவை நிழலே வைக்க தொடங்கினார். கடைசியாக ஆழ்வாராகிறார் அப்படின்னு திருவங்க மன்னன் ஆழ்வாராகிறார்னு சுவாமி பெரியவாச்சான் பிள்ளத்தனுடைய வியாக்கியாத்தின வாடினேன் அப்படின்னு சொன்னா இது வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டு இருந்திருக்கேன்? தேகத்தை நிழலிலே வைத்து போஷித்தேன். ஆத்மாவுக்கு ஒன்றும் பண்ணலை. என்ன பண்ணேன்? அது வெயிலில் துவண்டு போய் கிடக்கு. ஆத்ம உஜ்ஜீவன ஹேதுவாக ஏதேனும் செய்தோமா அப்படின்னு பார்த்தோம்னா எது செஞ்ச மாதிரி தெரில. அதனால தான் ஆழ்வார் சொன்னார், வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடிய இளைவர் தம்படும் அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி விவதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடினான் கண்டுகொண்டேன். நாராயணா என்னன்னா ஆழ்வார், இந்த ஆழ்வாரோ நம்ம ஆழ்வார் அவர் சொல்றதை பார்த்தா யாராவது சில ஆத்மாக்களெல்லாம் எம்பெருமான் கைவிட்டால் விட்டுருப்பான் தெரியாது. எல்லாரையும் பிடிச்சிட்டு எல்லாருக்கும் கொடுத்துடுறாரா அப்படின்னா சில ஆத்மாக்களை கை கூட விட்டுருக்கலாம். சொன்னமல்லையோ கிழிய இப்படி இவன் பண்ணுறதை பார்த்தோம்னா படாத பாடு படுத்திட்டு இருக்கான் இந்த லோகத்து மக்கள் எல்லாம். நல்லது பண்ணா பிடிக்கல, நல்லது பண்ணுறவாளையும் பிடிக்கல, நல்லதையும் பிடிக்கல, எதுவும் பண்ணுறதுக்கு பிடிக்கல. ஆனால் என்ன பண்ணுவோம்னா நல்லது பண்ணுறது தடுப்போம். இதுதானே பண்ணுறோம். லோகத்தில் மக்கள் நல்லது பண்ணுவதை தடுப்போம். நல்லது பண்ணாலும் பிடிக்காது, நல்லது பண்ணுறவாளையும் பிடிக்காது. நல்லது பண்ணுறதுக்கு ஆறான அனுகூலமாக இருந்தால் அவளையும் பிடிக்காது. என்னதான் பிடிக்கும் சுவாமினா எப்போதும் நல்லது நடக்காமல் பார்த்துக்கிறதுனா பிடிக்கும் அப்படின்னு சொல்லவா இல்லையா? அப்போ பிரதிகூலர்களாக பகவானுக்கும் பகவத் கைங்கரியத்திற்கும் பிரதிகூலத்தை செய்பவர்களாகவே வாழ்ந்தோம்னா இப்போ பகவானுக்கு முகோல்லாசமாக இருக்கணும்னா எப்படி இருக்க முடியும் அப்படின்னா அது எம்பெருமான் அத்தையும் அவனே நடாத்தி கொண்டு போக வேணும் தான் நினைக்க முடியும். என்ன சொல்லலாம்? அப்போ அருள் கண்டீர்னா அவனே ஒருவேளை கைவிட்டுட்டாலும் அந்த அப்படிப்பட்டவர்கள் மேலேயும் பரம கிருபையினாலே கொடுத்து போந்ததாக இருக்கக்கூடிய ஆழ்வார் என்ன சொல்றோம்? அருள் கண்டி. அப்ப அருள் கொண்டாடும் அடியவரின் புற அருளினான் அவ்வருவரையின் பொருள். அருள் கண்டி எப்படி? அருள் கொண்டாடும் அடியவரின் புற அருளினான் அவ்வருவரையின் பொருள் அருள் கொண்டு 1000 இந்தமிழ் பாடினான். அந்த எம்பெருமான் பகவத் அதாவது பகவத்கீதையை கொடுத்ததான கீதோபரிஷத்தை கொடுத்ததான எம்பெருமானுடைய அருள் கொண்டு என்ன பண்ணாருவார்? 1000 இந்தமிழ் பாடினான். 1000 இந்தமிழ். ஒன்று சொல்லணும்னா இவரே 1000 பாடினார். அடியவர் இன்புறுவதற்காகவே 1000 இந்தமிழ் பாடினான்னு சொல்லலாம். இல்லை அந்த எம்பெருமான் பாடினது முதல் 2 வரி என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா அருள் கொண்டாடும் அடியவர் இன்பொருளினான் நம்பெருமறையின் பொருள் கண்ணன் கிருஷ்ணன் பகவத்கீதையை கொடுத்தார். அருள் கொண்டு 1000 இந்தமிழ் பாடினான். அந்த பகவான் கண்ணன் பெருமானுடைய அருள் கொண்டு 1000 இந்தமிழ் பாடினான். இப்போ 1000 இந்தமிழ் பாடினான்னா 1000 பாசுரங்கள் 1102 பாசுரங்களை கொடுத்தாரோ இல்லையோ. அதாவது திருவாய்மொழி செய்யணும்னா தென்குருகூர் சடகோபன் சொல்லி ஒவ்வொரு எப்பெல்லாம் இந்த 10 பாசுரம் 10 10களாக கொண்டு ஒவ்வொரு 10 பாசுரம் முடிஞ்சு 11வது பாசுரம் பலஸ்ருதி. அப்போ அந்த பலஸ்ருதியை சொல்லும்போது உடனே எல்லாரும் தென்குருகூர் சடகோபன் சொன்னால் எல்லாம் கை கூப்புறோம். எங்கே? தெற்க நோக்கி கையை கூப்புறோம். எங்கே இருக்கார் அவர்? ஆழ்வார்னா தென்குருகூர் சடகோபன் தெற்கு பக்கத்தில் இருக்கார் ஆழ்வார். இவர் ஆழ்வாரா இல்லை எம்பெருமானானா? சியாமம் குருகையோ சீக திருப்பார்க்கடலோ நாமம் துருவமோ தொளவமோ வகுளமோ தோளும் 2 4 முழதோ பெருமான் உனக்குன்னு சொல்ல முடியும். அப்போ அதாவது சியாமம் குருகையோ தேவாளுக்கு சியாமம் குருகையோ தேவாள் நித்தியவாசமாக இருக்கக்கூடியது என்ன? திருக்குருகுரா. சியாமம் குருகையோ சீக திருப்பார்க்கடலோ தேவாள் இருக்கிற திருப்பார்க்கடலா. தாமம் துளவமோ வகுளமே. அவர் எங்கே இருக்கார்? தேவாள் திருநாமம் என்ன அப்படின்னா தேவாளுக்கு திருநாமம் என்ன? பராங்குஷமா இல்லை நாரணமா? சியாமம் குருகையோ சீக திருப்பார்க்கடலோ நாமம் பராங்குஷமோ நாரணமோ.
தேவாளுக்கு திருநாமம் பராங்குஷனா இல்லை நாராயணனா? சியாமம் குருகியோ செய்ய திருப்பார்க்கடலோ நாமம் பராங்குஷமோ நாரணமோ தாமம் துளபமோ வகுளமோ தேவாள் சாத்திட்டு இருக்கே அது என்ன திருத்துழாயா இல்லது வகுளமா? அப்படின்னா தாமம் துளபமோ வகுளமோ தோளும் 2 4 முழதோ. தேவாளுக்கு தோள் 2 தோளா இல்லை 4 தோளா? 2 தோளுன்னா ஆழ்வார், 4 தோளுன்னா எம்பெருமான். அவர் துளபம் சாத்தின்னு இருக்காருனா பெருமாள், வகுளம் சாத்தின்னு இருக்காருனா நம்மாழ்வார், அவர் பராங்குஷம்னா நம்மாழ்வார், நாரணம்னா எம்பெருமான். அப்போ சியாமம் குருகேன்னு சொன்னால் அங்கே ஆரம்பம் மட்டும் பாருங்க. சியாமம் குருகையோ சீதிருப்பார்களோ நாமம் பராங்குஷமோ நாரணமோ தாமம் துளபமோ வகுளமோ. மொதல் 2 இடத்துல பார்த்தோம்னா பராங்குஷத்துக்கு தான் பிராதானியம். அந்த முதல்ல அவருக்கு ஏற்றம் என்னன்னா குருகூரா திருப்பார்கடலா அப்படின்னா முதல்ல எங்கே எதை சொல்கிறா? திருப்பார்கடலை 2ஆவது வச்சுட்டார். முதல்ல குருகூரா, குருகூர் தான் தேவாள் இருக்கிற நித்தியவாசம் பண்ணுற இடமா? திருப்பார்கடலா அப்படின்னா 2ஆம் பட்சம்னு அர்த்தம். அதுக்கப்புறம் துளபமோ பராங்குஷமோ நாரணமோ. பராங்குஷமா தேவாள் திருநாமம் பராங்குஷமா நாரணமா? அப்போனா 2ஆம் பட்சம். அப்புறம் சொன்னா துளபமோ வகுளமோ தேவாள் சாத்திட்டு துளசியா இல்லை வகுளமா? 3ஆவது சொன்னா பராங்குஷமோ நாரணமோ தாமம் துளபமோ வகுளமோ தோளும் 2. திரும்ப பார்த்தோம்னா 3 இடத்துல நம்மாழ்வாருக்கு தான் முதல்ல கொடுத்துட்டார். ஒரு இடத்துல சேர்த்தாரே சரியா போரா போகிறது பெருவாளை கொஞ்சம் கொடுத்து வைப்போம் அப்படின்னு அவர் அருள் உண்டு தானே 1000 இந்த வழிபாடிலா அப்படிங்கிறதுனால அவர் கொடுத்துட்டார். ஆஹா, அப்படி பார்த்தோம்னா இவர் யாரு? அந்த எம்பெருமானுடைய அவதாரமாகவே கிருஷ்ண திருஷ்ணா தத்தம் யோதிதம்னு சொல்ல முடியும். இந்த ஆழ்வாரை சொல்லும்போது இவர் யாரு அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் அடிவனவாள பெருமாள் நாயனார் சாதிக்கிற பொழுது பலவிடங்களிலே இந்த ஆழ்வாருடைய பெருமையை சொல்லுகிறார். நம்ம ஆழ்வாருடைய பெருமை இருக்கே அது அதாவது 4வது வர்ணத்தில் யுகவர்ண கிரமாவதாரமோன்னு சொல்கிறான். முதல்ல அதான் அத்திரிஜமதக்னி பக்திரத வசுநந்தன சூர்வானுடைய யுகவர்ண கிரமாவதாரமோன்னு தெரிவிக்கிறார். அத்திரிஜமதக்னி முதல்ல அதாவது பரசுராம அவதாரம் அத்திரிஜமதக்னி பக்திரத அத்திரிஜமதக்னி முதல்ல அவர் தத்தாத்திரேயனாகத்தான் அவதரித்தார். பரசுராம அவதாரம்னு சொல்கிறோம், ஒரு கவுண அவதாரமாக அவர் அவதரித்தார். அத்திரிஜமதக்னி பக்திரத தசரதனுக்கு பிள்ளையாக. அதுக்கப்புறம் அத்திரிஜமதக்னி பக்திரத வசுநந்தன சூனுவானுடைய வசுநந்தன் கண்ணன பெருமான வாசுதேவனாக இருக்கக்கூடிய வசுதேவருக்குத்தானும் வாசுதேவனாகத்தானும் திருவதாரம் பண்ணானே அவனுக்கு அத்திரிஜமதக்னி பக்திரத வசுநந்தன சூனுவானவனுடைய. இப்போ 3 சொல்லிட்டார். முதல்ல அவதாரம் கிருதயுகத்திலே தானும் அவதாரம் பரசுராம அவதாரம், 2வது யுகத்திலே அவதாரமாக ஸ்ரீ ராமாவதாரம், 3வது யுகத்திலே அவதாரமாக ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம். 3 அவதாரம் சொல்லிட்டார். 4வது யுகவர்ண கிரம அவதாரம் உண்டார். 4வது இவா 3 பேரும் அவதாரம் பண்ணிருக்கா. 4வது யுகவர்ண கிரம அவதாரமோ இது, 4வது அவதாரமோ இது அப்படின்னு ஆறுது. நம்மாழ்வாருடைய அவதாரத்தை 4வதாக சொல்லணும்னா அவ்வளவு உயர்ந்தவர் நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வார் சாட்சாது ருஷிஞ்சுஷாமகே கிருஷ்ணதிருஷ்டா தத்துவ விவோதிதம் சகசிர சாகாம் யோத்ராட்சீது திராமிடீம் பிரம்மசம்விதாம் என்று சொல்லும்படியா அவர் கண்ணன் கண்ணன் கிருஷ்ணர் கண்ணன் பெருமான். அதுபோல கிருஷ்ணத்வைபாயனர் வேதவியாசரை சொல்கிறோம். கிருஷ்ண திருஷ்ணா தத்துவ ஜன்மம் அப்படின்னு நம்மாழ்வாருக்கு திருநாமம். கிருஷ்ணன் ஒரு பக்கம், கிருஷ்ணத்வைபாயனர் ஒரு பக்கம். கண்ணன் பெருமான் கொடுத்தது பகவத்கீதையை கொடுத்தார். அதே போல கிருஷ்ணத்வைபாயனர் கொடுத்தது வேதத்தை பிரித்து கொடுத்தார். தானும் மகாபாரதத்தை கொடுத்து போந்தார் கிருஷ்ணத்வைபாயனராக. அதுக்கப்புறம் கொடுக்குறாரு இவர் கொடுத்ததன்னோ இந்த உலகமே வாழ்ந்து போக வேணும் என்று சர்வேஸ்வரனாலே கைவிட்ட ஆத்மாக்கள் கூட உஜ்ஜீவனப்பட்டு போக வேணும் என்கிற உயர்ந்த திருவுள்ளத்தோടെ தானும் கொடுத்தாரே. இவர்கள் எல்லாரும் நல்வழி சென்று கிட்ட வேண்டும் அப்படிங்கிற எம்பெருமானுடைய திருவடி நிழலை கண்ணு சென்று கிட்ட வேண்டும் என்கிற பரம கிருபையினுடைய விஷயத்தினாலே கொடுத்தது ஆழ்வார் கொடுத்ததுதான் இந்த இப்பேற்பட்ட உயர்ந்த தத்துவமாக. உயர்ந்த தத்துவம்னு சொன்னா தத்துவ உபதேசத்தை காட்டிலும் தத்துவ தரிசி வசனமாக இருக்கக்கூடிய திருவாய்மொழிக்கு ஏத்தம் உண்டு. தத்துவம் சொன்னது. தத்துவம்னா எம்பெருமான் கீதாச்சாரியன் கொடுத்தது தத்துவம், தத்துவோபதேசம். தத்துவமாக எம்பெருமான் உபதேசம் பண்ணது பகவத்கீதை. தத்துவ தரிசியினுடைய வச்சனம் அது நம்மாழ்வார் கொடுத்த திருவாய்மொழி இருக்கே. தத்துவ தரிசியாக இருக்கக்கூடிய நம்மாழ்வாருடைய அவருடைய அந்த பிரபந்தம். ஆக தத்துவ தரிசி வச்சனமாக இருக்கக்கூடிய நம்மாழ்வாருடைய பிரபந்தம் இருக்கே. இந்த இவர் கொடுத்த இந்த பிரபந்தத்தினுடைய அருள்கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே. எம்பெருமான் கொடுத்ததான
பிரபந்தத்தை, அதாவது பகவத்கீதையை காட்டிலும் ஆழ்வார் கொடுத்ததான திருவாய்மொழி இருக்கிறதே, அது எவ்வளவு உயர்ந்ததுன்னா எல்லாம் அவ்வளவு உயர்ந்தது. எல்லாவற்றையும் கவலீகரித்திருக்கையாலே அப்படின்னு சொல்லி கடைசியாக முடிக்கிறார். சித்தன்ன அச்சித்தன்ன ஈஸ்வர தத்தத்ரயங்களையும், இந்த 3 இருக்கும் இல்லையோ, சம்பிரதாயமே தத்தத்ரய சம்பிரதாயம்னு சொல்ல முடியும். அதாவது தத்தத்ரயம் அப்படின்னே சுவாமி பிள்ளவலகாரியன் ஸ்ரீசுக்தி உண்டு. தத்தத்ரயம், தத்தங்கள் 3. என்ன 3? சித்து அச்சித்து ஈஸ்வரன் என்று சொல்லப்படுகிறதான 3 தத்துவங்கள். அப்ப இந்த 3 தத்துவங்களையும் கபலீகரித்திருக்கக்கூடியதான விஷயமாக ஆழ்வார் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பிரபந்தம் இருக்கே, இந்த பிரபந்தத்தை எண்டிசி மரியை அம்புகேன்னு போன பாசுரத்திலே சொல்லி அந்த ஆழ்வாருடைய தன்மை, அவருடைய கல்யாண குணம் எவ்வளவு உயர்ந்தது, அவர் எவ்வளவு பரோபகாரியாக நம்ம போல அடியவர்களுக்காக கொடுத்ததான அவருடைய திருவுள்ளம் எவ்வளவு உயர்ந்த திருவுள்ளமாக இருந்தால் அனைவரும் வாழ்ந்து போக வேணும், எல்லாரும் வாழ்ந்து போகணும்னு நினைச்சாரா இல்லையா? அது எல்லாரும் வாழ்ந்து போக அனைத்துலகம் வாழப்பிறந்த எதிராஜம் அமுனிவா ஏழைக்கு இறங்காயினின்னு சாதிக்கிறாளோ இல்லையோ. அப்போ ஏழைக்கு இறங்காயினி, எனக்கு நீ பண்ண மாட்டியா அப்படின்னு அனைத்துலகம் வாழப்பிறந்த எதிராசர் அப்படின்னு ஷடகோபன் பொன்னடியாகவே இருந்தாரே அந்த எம்பெருமானார். அவருக்கு அவரே எப்படின்னா அவரேவாக இருக்கக்கூடிய நம்மாழ்வாருடைய கிருபை எவ்வளவு தூரம் இருக்குன்னா, நம்ம எல்லாரும் உஜ்ஜீவனப்பட்டு போகணுங்கிற எந்த சாதனாந்தரத்தையும் எதிர்பார்க்காமல் எம்பெருமான் பகவத் பிரசாதமே எல்லாமாக இருக்கக்கூடிய விஷயத்தை தான் இந்த பாசுரத்தாலே அருள் கொண்டாடும் அடியவர் என்புற அருளினான் அவ்வருமறையின் பொருள் அருள் கொண்டு 1000 இந்தமிழ் வாடினான் அருள் கண்டி இவ்வுலகினில் மிக்கது. இந்த உலகத்திலேயே எது உயர்ந்ததுன்னா நம்மாழ்வார் கொடுத்த திருவாய்மொழி இருக்கே, அதுதான் நம்மாழ்வார், அதாவது பகவான் கொடுத்த வேதார்த்தங்களை கொடுத்ததான எம்பெருமான் கொடுத்தான். வேதார்த்தங்களை வேதாதிகாரிகளுக்காக கொடுத்தான், அனதிகாரிகளுக்காக திருவாய்மொழியை மடந்துருளில் எம்பெருமான், அதாவது நம்மாழ்வாருடைய திருவுள்ளமே உயர்ந்தது, மிக்கதே இவ்வுலகினில் மிக்கதே. யாருடைய அருள் மிக்கதுன்னா எம்பெருமானுடைய அருளை காட்டிலும் திருவாய்மொழியை மலர்ந்து அருளிதான நம்மாழ்வாருடைய அருள் இந்த உலகத்தில் ரொம்ப உயர்ந்தது அப்படிங்கிறத இந்த பாசுரத்தாலே ஆச்சாரியர்கள் பலவாறு ரொம்ப ஆச்சரியமான நஞ்சியருடைய வியாக்கியானம் என்ன, நம்பிள்ளையனுடைய வியாக்கியானம் என்ன, பெரியவாச்சான் பிள்ளையனுடைய வியாக்கியானம் என்ன, அழிவுணு வாழப்பெருமாள் நாயனாருடைய வியாக்கியானம் என்ன, தம்பிரான்படி வியாக்கியானம் என்ன, 5 வியாக்கியானங்களை திருவாய்மொழிக்கு எத்தனை பெருமையோ கண்டு சுருத்தாம்புக்கு அத்தனை பெருமை உண்டு. நம்மாழ்வாருக்கு 1000 பாசுரங்களை கொடுத்தாருங்கிற பெருமைன்னா அவர் 10 பத்துக்களை சொல்லிட்டார், ஒவ்வொன்றிலையும் 11 பாசுரம். இவர் பார்த்தார் 10 பத்தெல்லாம் பாட வேண்டாம், நம்ம ஆழ்வார் யாருக்கு பெருமை, பகவானுக்கு ரொம்ப பெருமை இருக்கட்டும், அது 1102 பாசுரங்களில் பண்ணமோன்னுவோ. சரி, நம்ம ஆழ்வாருக்கு ரொம்ப பெருமை இருக்குது சுவாமி, பகவானை காட்டிலும் பெருமை இருக்குது, ரொம்ப சுருக்கமாக அப்படி சொல்லலாம். ஏன்னா எங்கே ஆறுகிட்ட ஸ்தாபிக்கணுமோ நிறைய சொல்லி ஆகணும், பிரமாணத்தை நிறைய கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும். அது எம்பெருமானுக்கு நிறைய கொடுக்க வேண்டியிருக்கு, அதனால் கொடுத்துட்டார். சித்து அஜித்து ஈஸ்வர தத்துவங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டார், அது பூரா சொல்லி முடிச்சுட்டார். அப்போ எம்பெருமானை ஸ்தாபிக்க வேண்டும் என்னால் நிறைய சொல்லி ஆகணும், சொல்லிட்டார். நிறைய இருக்கு எம்பெருமானுக்கு, அவன் அனந்தமாக இருக்கக்கூடிய கல்யாண குணங்களை படைத்தவன்கிறது இருந்தாலுமே கூட அதை சொல்றதுக்கு இந்த லோகத்தாருக்கு அத்தை கொடுக்க வேணும், ஒருவேளை அடியவர்கள் இன்புற வேணும்னு நிறைய விஸ்தாரமாக கொடுத்துட்டாருன்னு, அதிவிஸ்தரணமாக அது இல்லாமல் அதிசங்கிரகமாகவும் இல்லாமல். அப்போ ரொம்ப விஸ்தரணம், 24,000 ஸ்லோகம்னா ரொம்ப ஆடும், 1000ன்னு சொன்னால் அதுவும் நிறைய ஆடும். பார்த்தார் மதுரை கவிகள் சொன்னார், எம்பெருமானை சொல்றதுக்கு ஸ்தாபிக்கிறதுக்கு நிறைய ஒன்று போல் இருக்கு, நம்ம ஆழ்வார் தான் எம்பெருமானே, வேற நமக்கு பெருமான்னு தனியாலாம் தெரியாது. எம்பெருமான் எனக்கு மாதா நாராயணகா பிதா நாராயணகா பிராதா நாராயணகா சர்வம் சுகுது கதிர் நாராயணகா என்று சொன்னாலும் சேலைய கண்டியரும் பெருஞ்செல்வம் நன்மக்களும் எல்லாத்தாய் தந்தவர் எல்லாம் அவரே இனி ஆவாரேன்னு சொன்னிருந்தாலும் எனக்கு எல்லாம் அவர் தான், நம்மாழ்வார் தான் நமக்கு எல்லாமே கதி அப்படின்னு சொல்லி எண்டிசி மரிய எம்புகேர் ஒன்றமிழ் அடகோபன் அருளையே என்று சொல்லி அருள் கொண்டாடும் அடியவர் என்பவர் அருளினான் நம்பர் வரையின் பொருள் அருள் கொண்ட 1000 இந்தமிழ் பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகில் மிக்கதே. எம்பெருமானுடைய கிருபையை காட்டிலும் ஆழ்வாருடைய கிருபை திருவாய்மொழியை கொடுத்தபடியினாலே உயர்ந்தது உயர்ந்தது உயர்ந்ததுன்னு சொல்லி பல ஆச்சாரியர்கள், இந்த 5 ஆச்சாரியர்கள் பறக்க உபதேசமாக வியாக்கியானங்களை கொடுத்துள்ளார்கள். யதாமதி இந்த போட்டியிலே விண்ணப்பம் பண்ணி சத்தவரலாம் என்ன சுவாமியுடைய நியமனா குணத்தாலே சில வாக்கியங்களை கொடுத்துள்ளேன். சுவாமி திருவிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டுன்னு பாடி அடியனுடைய உரையை முடிக்கிறேன். ஸ்ரீமதே ரமஜாமாத்திரு முனீந்திரா மகாத்மனே ஸ்ரீ ரங்கவாசினே புயாது நித்தியஸ்ரீர் நித்தியமங்கலம் என்று சொல்லி அமைகிறேன். க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவிகளே சரணம்.